திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணியே போற்றி. காவாய்க் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒளியான திருமேனி உமிழ்தானம் மிகமேவும், களியார வரும் ஆணை கடல் நாளும் மறவாமல், அழியாலும் மலர்தூவும் அடியார்கள் உளமான, வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. சைவத்தின் மேற்சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம், தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தால் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தினற்றால் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி. பண்டு அறியாமை பிடித்து விட்டேனை விடாது பற்றி கொண்டு, குணவழி விட்டு திருத்தி என் கோது அகற்றி, புண்டரிகப்பதம் தந்தாய்க்கு என்னால் ஒரு போகம் உண்டோ, தன் தமிழ் கோமுத்தி முத்தி பஞ்சாக்கர சத்குருவே. கருணை பொழி திருமுகத்தில் திருநேற்று நூதலும், கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும், பெருமை தரு துறவோடு பொறையுள்ளத்தில் பொறுத்தே, பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும், மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம், வளர்த்துறை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல், எனதுள்ளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உன்னி வைத்தே உரைப்பாம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல அருள்மிகு அங்கேற்கண்ணி அம்மையுடனாய் உரைகின்ற சோமசுந்தரேஸ்வர பெருமான் திருவடிகளை நினைந்து போற்றுகின்றேன். திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீன குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னாரடி கமலங்களை மனம் மொழி மெய் ஆகிய முக்கரணங்களால் வணங்கி மகிழ்கின்றேன். சித்தாந்த சரபம் ஆனந்தராசனையா அவர்களுடைய திருவடியை முப்போதும் வணங்கி மகிழ்கின்றேன். நம்முடைய மலேசியா அருள்நெறி திருக்கூட்டம் சார்ந்த சான்றோர் பெருமக்கள், ஆன்றோர்கள், சிவநேய செல்வர்கள் அத்தனை பேருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தையும் மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்து மகிழ்கின்றேன். நிறைவு நாளில இருக்கின்றோம். உங்களுக்கு இந்த அகப்பூசை பற்றிய படம் ஒன்று எல்லோருக்கும் கொடுப்பதற்காக அதை சந்திரன் ஐயா படிமம் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இது நூலில் சொல்லப்பட்ட அகப்பூசை. இது சிவஞான போதத்துல 9வது நூற்பாவில் சொல்லப்பட்டது. இது சிறப்பு. இதுல உள்ளதுபடி நாம செய்வது என்பது ரொம்ப மிக மிக அதீத தீவிர பக்குவம் உடையவர்களுக்கு மட்டுமே அது அமையும். ஆனா இப்போ எல்லோருமாக சேர்ந்து இந்த அகப்பூசையை கேட்டிருப்பதனால அதை பாடம் நிறைவு செய்த பிறகு அடியன் அதை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதை சுருக்கமாக பொதுவாக எல்லோருமாக பின்பற்றக்கூடிய வகையில் அதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அதோடு மட்டுமல்லாமல் இங்கே இன்னொன்று இருக்குது, இது ரொம்ப முக்கியமானது. சிவஞான போதத்தில் வார்த்திக பொழிப்புரை, இப்போ சிவஞான போதம் நூல் மெய்கண்ட தேவநாயன் அருளி செய்தது. அதற்கு நம்ம சிவஞான சுவாமிகள் பாடியம் அருளி செய்திருக்கின்றார்கள். மாப்பாடியம், அந்த மாப்பாடியத்தை வைத்து கொண்டு சிவஞான போதத்திலே சிவன் நாமங்கள் அது எத்தனை இருக்குங்கிறத ஒரு கட்டுரையாக நம்முடைய மாணாக்கர் ஒருவர் அருளி செய்திருக்கின்றார். அதை உங்களுக்கு ஜெராக்ஸ் போட்டு ஐயா வச்சிருக்கிறாங்க. அது அவங்கள காணுமே, அது 2 இது படிமம் எடுப்பதற்கான விலை மட்டும் அவங்க அதை வச்சிருக்கிறாங்க. 2 வெள்ளி 2 வெள்ளி தானையா? 2 வெள்ளி வேணுங்கிறவங்க அதை வாங்கிக்கலாம். ரொம்ப அது
உபயோகமா இருக்கும். சிவஞான போதம் ஏற்கனவே கற்றவர்களுக்கு அது ரொம்ப சிறப்புடையதாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. சரி, இப்போ நாம நூலுக்குள்ளே செல்லலாம். கடந்த 9 நாளாக சிவப்பிரகாசம் கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்த சிவப்பிரகாசம் என்ற நூலை நாம் ஓரளவு சிந்தித்திருக்கின்றோம். ஏன்னா 100 பாட்டும் பார்த்தாச்சுமா ஓரளவுங்கிறீங்களே அப்படின்னா இல்லையா, ஒரு பாடத்தை ஒரு ஆசிரியர் எடுத்து 3 முறை தொடர்ந்து நாம கேட்டோம்னா ஒரு கூறு விளங்குமா. இப்ப சிவப்பிரகாசம் சித்தாந்த சாத்திரங்களே அப்படிதான் தொடர்ந்து படிக்க. இது என்ன வரையறுக்கப்பட்டு இது ஒரு கோர்ஸ் அப்படின்னு படிக்கிற பாடம் அல்ல. முதல்ல ஆராய்ந்து பின்பு அதை அனுபவத்துக்கு கொண்டு வரக்கூடிய பாடம் இல்லையா. இப்பொழுதுதான் பொருள்களை பற்றியே நாமோ இவ்வளோலாம் இருக்கு அப்படின்னு சிந்தித்து கொண்டு இருக்கின்றோம். எவ்வளவு நூல்கள் கற்றாலும் அது ஆராய்ச்சி அறிவு. அப்படி அந்த ஆராய்ச்சி அறிவோடு இருந்து விடாமல் அதை அனுபவத்திற்கு கொண்டு வருகின்ற பொழுதுதான் அது அனுபவ அறிவாக அது பயனுக்கு வரும். எனவே சித்தாந்தம் கற்பதோடு மட்டுமல்லாமல் சித்தாந்த சொல்லுகின்ற அந்த கருத்து அமைந்த வாழ்க்கையினை நாம வாழ்வதற்கு பயிற்சி செய்ய வேண்டும். ஏன் சித்தாந்தமாவே வாழணும் அப்படின்னு ஐயா அடிக்கடி அது சொல்லுவாங்க. அந்த வகையில இன்றைக்கு நாமோ அந்த பாடலுக்குள்ள செல்ல இருக்கின்றோம். இன்னும் அணைந்தோர் தன்மை என்கின்ற பகுதியில இருக்கின்றோம். அதுல இன்னும் ஒரு 3 பாடல்கள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் அந்த சிவ ஞானியர்களுக்கு உபதேசத்தை பெற்று கேட்டு சிந்தித்து தெளிந்து நிட்டை கூடிய சிவ ஞானியர்கள் அவர்களுடைய வழிபாடு எப்படி இருக்கும், அவர்களுடைய தன்மை எவ்வாறு இருக்கும் என்பதை 3 பாடல்களை நமக்கு காட்டி அருளி செய்திருக்கின்றார். அத சித்தியார்ல சிவஞான சித்தியார் அருணந்தி சிவாச்சாரியார் இந்த வாழ்க்கை முறையினை அத வாழ்க்கைக்கு தேவையான அறங்கள் என்று 2 பாடல்களை நமக்கு அருமையா காட்டியிருக்கின்றார். அதுல சித்தியார் 113 நீங்க செல்ல எடுக்கணும்னா எடுத்து கூட வச்சுக்கலாம். ஒழுக்கம், அன்பு, அருள், ஆச்சாரம், உபச்சாரம், உறவு, சீலம், வழுக்கில்லா தவம், தானங்கள், வந்தித்தல், வனங்கள், வாய்மை, அழுக்கில்லா துறவு, அடக்கம், அறிவோடு அர்ச்சித்தல். இப்போ மானிடராக பிறந்து இந்த பிரபஞ்சத்திலே நாம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அப்படி அந்த வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை அறங்கள் இப்படின்னு இத்தனை காட்டுறார். ஏன் இதெல்லாம் அடிப்படை அறங்கள், சொல்லப்பட்ட அறங்கள். இந்த அறங்களில் நின்று கொண்டு, அதாவது பொதுவாக நமக்கு காட்டப்பட்ட அறநூல்கள் என்று இருக்கின்றது. இப்போ திருக்குறள், நன்னெறி, இது போன்ற அறநூல்கள் நமக்கு நிறைய இருக்கின்றது. அந்த நூல்களில் சொல்லப்பட்ட அறங்களில் அந்த அறங்களை கடைபிடித்து வாழுதல். இதுல நமக்கு தெரியும் ஒழுக்கம், அன்பு, அருள். அன்பு, அருள். அன்பு என்பது உரிமைப்பட்டவர்களிடத்து வைப்பது அன்பு, எல்லோரிடத்தும் வைப்பது அருள். இங்க ஆச்சாரம், ஆச்சாரம் அவரவர்கள் குலத்திற்கு ஏற்றாற் போல அந்த ஆச்சாரத்தை கடைபிடிப்பது. உபச்சாரம், உபச்சாரம்னா தெரியும் இல்லையா, உபச்சாரம் பண்ணுவது. அடுத்த ஆன்மாக்களை அவர்களை மதிப்பது, பிற ஆன்மாக்களை தம்போல மதிப்பது. அது அடுத்து உறவு, உறவுகளை மேம்படுத்துவது அல்லது உறவுகளை நாம மதிப்பது, மரியாதையோடு வைத்திருப்பது. சீலம், வழுக்கில்லா தவம். தவம் என்று சொன்னாலே அது நம்ம என்னன்னு பார்த்திருக்கின்றோம், அந்த படிமுறைகளில் வழுக்கு இல்லாமல்
தவம் என்று சொன்னாலே நம்ம வேறதான் நினைக்கிறோம். வழுக்கில்லா தவம் அப்படின்னா அருளாளர்கள் காட்டிய வழிபாட்டு முறைகளில் வழுக்குதல் இல்லாத தவம். அதோடு மட்டுமல்லாமல் தானங்கள், தானம், தவம் தானம். தானங்கள் அப்படிங்கிறது தர்மம் வேற, தானம் வேற. தர்மம்னா கேட்குறோம், இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது. தானம் அப்படின்னா வேண்டியவர்களுக்கு அவர்களுடைய நிலைமைப்பாட்டை புரிந்து கொண்டு வேண்டுகின்ற வேளையிலே நாம் அதற்கு அவர்களுக்கு உதவி செய்வது, அது தானம். வந்தித்தல் வணங்கல். வணங்குதல் அப்படின்னு சொன்னால் பெரியவர்களை வணக்கம் சொல்லுதல். வந்தித்தல் என்பது பெரியவர்களிடத்து கொண்ட அன்பு காரணமாக அவர்களோடு சென்று உறவாடுதல், பெரியோரை துணை கோடுதல்னு சொல்றது, அது வந்தித்தல். வணங்குதல் வாய்மை. அழுக்கில்லா துறவு. துறவு அப்படின்னா அதுல அழுக்கு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன பொருள்? அந்த துறவுக்கு அவர்கள் பங்கம் வராமல், அதை தலையாய கடனாக துறவு கொண்டோம் என்று சொன்னால் அதற்கு பங்கம் இல்லாமல் அதை கொள்ளணும். இப்போ துறவுங்கிறது எல்லாரும் முனிவர்களுக்கும் சொல்லப்பட்டது. ஆனா இங்க வழுக்கில்லா துறவுன்னு சொல்லிட்டார். பெருமை தரு துறவோடு மாதவ சிவஞானம். துறவுன்னு சொன்னாலே சிவஞான சுவாமிகள் நினைவுக்கு தாங்க வரணும். அவர் துறவு என்பது இவருக்கு, துறவுக்கு பெருமை சேர்த்தாராம். இவர் துறவு இவருக்கு பெருமை சேர்க்கல, அந்த துறவுக்கு இவர் பெருமை சேர்த்தாராம். அதனால பெருமை தரு துறவோடுங்கிறார். பொறையுள்ளத்தில் பொறுத்தே. துறவுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் அந்த தன்மை அவர்களிடத்து இருக்கணும். மாதவ சிவஞான சுவாமிகளுடைய வரலாறு அதுதானே சொல்லுது. அந்த 5 வயது குழந்தையாக இருக்கின்ற பொழுது முக்கலாலிங்கர் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த பாவநாசம் என்கின்ற திருத்தலத்திற்கு திருவாவடுதுறை ஆதீனத்தை சார்ந்த தம்பிரான் சுவாமிகள் அங்க திருத்தலங்கள் தரிசிப்பதற்காக வருகின்றார்கள். அவர்களை பார்த்த மாத்திரத்திலே அந்த குழந்தை இவர்களை அழைத்து நமது இல்லத்தில் அமுது செய்வித்தல் வேண்டும் என்று நினைக்கின்றது. அந்த குழந்தையை பார்த்த உடனே இவர்களுடைய மனதிலும் அந்த குழந்தையினுடைய பரிபக்குவமான நிலை அங்கே உணர்த்தப்படுகின்றது. உடனே அந்த குழந்தை நேராக போய், நீங்க எல்லாரும் எங்க வீட்டில் எழுந்தருளி அமுது செய்விக்கணும் என்று அந்த குழந்தை அழைக்கின்றது. முக்கலாலிங்கர் என்ற திருநாமத்தை உடைய அந்த குழந்தை. அவர்களும் சரி என்று வருகின்றார்கள். அப்போ அவர்களுடைய தந்தை கூட அந்த தொழில் காரணமாக வெளியே சென்றிருக்கின்றார்கள். இந்த குழந்தை அழைத்து வந்த தம்பிரான் சுவாமிகளுக்கு உடனே அவர்களுடைய தாயார் வந்து எல்லாம் அமுது செய்து படைக்கின்றார்கள். அந்த நன்றி காரணமாக அந்த நேரத்திலேயே ஒரு வெண்பா படிக்குது அந்த குழந்தை. அருந்ததி என் அம்மை என்று அந்த தொடங்கக்கூடிய அந்த வெண்பா. அப்படிப்பட்ட சிவஞானமுடைய அந்த குழந்தை. அவர்கள் செல்லுகின்ற பொழுது தானும் உடனே செல்ல வேண்டும் என்று அவங்க பெற்றோர்களிடத்த வேண்டுதலை வைக்கின்றார்கள். முதல்ல அவங்க அம்மா கொஞ்சம் தயங்கினாலும் பிறகு அவர்கள் சென்று அந்த குழந்தையை அந்த திருவாவடுதுறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய தம்பிரான் சுவாமிகள் இடத்து சென்று விடுகின்றார்கள். அங்கே அவருக்கு முறைமையாக தீக்கை வழங்கப்பட்டு தீக்கா நாமமும் கொடுக்கப்பட்டு சாத்திர உபதேசம் எல்லாம் முறைமையாக வழங்கப்படுகின்றது. அந்த குழந்தை பெரியதாக வளர்ந்தவுடனே ஒரு முறை தம்பிரான் சுவாமிகளோடு சேர்ந்து அந்த திருக்கோவில் தரிசனத்துக்கு செல்ல இருக்கின்ற பொழுது அந்த செப்பரை என்கின்ற திருத்தலம் ராஜவல்லிபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த திருநெல்வேலிக்கு அருகே இருக்கக்கூடிய தலம். அந்த தலத்திலே சென்று அங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய அக்னீஸ்வர பெருமானை வழிபாடு செய்கின்றார்கள் அனைவருமாக சேர்ந்து. அப்பொழுது தம்பிரான் சுவாமி பார்க்கிறார், அந்த குழந்தைய பார்க்கிறார். பாடுங்க அப்படிங்கிறார். அந்த நேரத்தில் பாடிய பதிகம்தான் அவர் முதலில் அருளி செய்த அகிலாண்டேஸ்வரி, செப்பரைப்பதி அகிலாண்டேஸ்வரி பதிகம். ரொம்ப அற்புதமா ஒரு 10 பாடல் அம்மையை பற்றி பாடியிருக்கின்ற பொழுது முழுக்க அது சைவ சித்தாந்த கருத்துக்களை அப்படியே பாடி அமைத்து, இந்த நம்ம இப்போ சிவப்பிரகாசம் இதெல்லாம் படிக்கிறோம்ல, இந்த முழு கருத்தும் அந்த 10 பாட்டில் இருக்கு. அந்த அளவுக்கு அந்த சின்ன வயதிலேயே சிவஞானம் பெற்ற குழந்தையாக இருந்தது. எனவே அவர்களுக்கு
தீகா நாமமாக சிவஞான யோகிகள் என்ற தீகா நாமம் அவருக்கு சூட்டப்பட்டது என்று பார்க்கின்றோம். அந்த குழந்தை காஞ்சிபுரத்துக்கு சென்று பல நூல்களை, அப்போ பெரியவங்களாகி 28 நூல்களை அருளி செய்திருக்கின்றார். இலக்கிய நூல்கள், மொழிபெயர்ப்பு நூல்கள், சிவஞான போதத்திற்கு பேருரை, பேருரை, சிற்றுரை, சிவஞான சித்தியாருக்கு உரை என்று பல நூல்களை, இலக்கிய நூல்கள், இப்படியாக பல நூல்களை அருளி செய்த பெருமை நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகளுக்கு உண்டு. எனவே அவருடைய துறவு அப்பேற்பட்டது. அப்போ அந்த திருவாவடுதுறை ஆதீன குலதீபம், திருவாவடுதுறை ஆதீன வேளம் என்றெல்லாம் போற்றும் வகையாக மாதவ சிவஞான சுவாமிகளுடைய பங்கு மிக மகத்தானது. சைவ சித்தாந்தம் படிக்க விரும்பும் மாணவர்கள் அல்லது சைவ சித்தாந்தத்தை கற்று உணர்ந்தவர்கள் மாதவ சிவஞான சுவாமிகளினுடைய நூல்கள் இல்லாம நமக்கு அது நிறைவுறாது என்று சொன்னால் அது மிகை அல்ல. சிவஞான சுவாமிகள் நூல் அவ்வளோ இருக்கு. நம்ம திருமுறை படித்து சித்தாந்த சாத்திர நூல்களை ஓரளவு விளங்கி கொண்டு அப்புறம்தான் சிவஞான சுவாமிகளினுடைய நூல்களையே நமக்கு அதை படிப்பதற்கான ஒரு தகுதி நமக்கு வரும். ஏன் அப்படிப்பட்ட சிவஞான சுவாமிகளினுடைய துறவு பெருமை தரு துறவு. துறவுக்கு பெருமை கொடுத்தவர், பெருமை சேர்த்தவர் நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள். சரி, அப்போ அழுக்கில்லா துறவு, அடக்கம், வாய்மை, அர்ச்சித்தல், பெருமானை பூசித்தல், இது பொது நிலையில் இருந்து அர்ச்சித்தல், ஆதி இழுக்கில்லா அறங்களானால் இதையெல்லாம் இழுக்கில்லாத குற்றமில்லாத அறங்களாக நாம் பின்பற்றினால் இறங்குவான் பணி அறங்கள். எம்பெருமான் இறங்குவானா நம்முடைய பணி கண்டு, நம்முடைய அறங்கள் கண்டு. இல்லையா? சுவாமி அருளுகின்றார் என்று சொன்னால் அங்கே என்ன இருக்கணும்? இடம், அறம் இருக்கணும், அன்பு இருக்கணும். அந்த ஆன்மா இப்போ உள்ள கிளியில் உரு எழுதினா உள்ளத்துல அவர் எழுந்தருள் இருக்கின்றார் என்று சொன்னால் அந்த உள்ளத்துல என்ன இருக்கணும்? அறம் இருக்கணும், அன்பு இருக்கணும். இல்லையா? அப்போ இந்த நிலைமைப்பாட்டினை கருதி பெருமான் இறங்குவான் இவன் பணி கண்டு. இல்லையா? இவருடைய பணி கண்டு இறங்கி அதோட முடிக்கல சித்தியார்ல, அடுத்த பாடலை வைக்கிறார். இது பொது அறங்கள், இது பெருமான் நமக்கு நம்முடைய பக்குவத்தை பார்ப்பதற்கு அவன் உள்ள இருக்கிறான். இல்லையா? அடுத்து வைக்கிறார் பாருங்க, மனமது நினைய, இந்த அறங்களில் இருந்தவாறு இருந்து கொண்டு மனம் அது நினைய. மனம் என்பது எம்பெருமானை நினைய. வாக்கு வலுத்த, வலுத்த அந்த நான் வலுத்து போகும்படி, அதாவது வேலை பார்த்து பார்த்து கையெல்லாம் காப்பு வந்துடும் ஒரு சிலருக்கு. இல்லையா? அது போல அவனுடைய நாமத்தை சொல்லி சொல்லி நாக்கே என்ன ஆயிரணுமா? வலுத்து போயிடணுமா? மனம் அது நினைய, வாக்கு வலுத்த, அவருடைய புகழையே போற்று கொண்டு இருக்கும்படியாக அந்த வாக்கு வலுத்த, மந்திரங்கள் சொல்ல, இனமலர் கையில் கொண்டு இங்கு இச்சித்த தெய்வம் போற்றி. இனமலர் கையில் கொண்டு, இது 8 அட்ட மலர்கள். இது இந்த ஆரூர் பதிகத்துல எல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அட்ட மலர் கொண்டு இறைவனை பூசிப்பது என்பது அங்க மலர்களோடு மட்டுமல்லாமல் அது என் வகை குணத்தையும் குறிக்கின்றது. பொல்லாமை, இல்லையா? அந்த புலால் உண்ணாமை, இதெல்லாம் அந்த 8 மலர்களை நமக்கு குறிக்கின்றது. எனவே அப்படி கொண்டு இச்சித்த தெய்வம் போற்றி, எம்பெருமானை போற்றி செய்து சினம் முதல் அகற்றி. இதுதான் முக்கியம். பூசிப்பவர்களுக்கு எது இருக்கக்கூடாதான்? சினம் இருக்கக்கூடாது. இல்லையா? எந்த நிலையிலும் சினம் இருக்கக்கூடாது. பூசனை பண்ணிட்டே இருப்பாங்க. யார் வந்திருக்காங்க பாரு, நான் இவ்வளோ சொல்றேன், யாருமே இல்லையா, கேட்கலையா அப்படின்னு. இல்லையா? பூசித்து கொண்டிருக்கும் போதே கோபம் வரும் அப்படி பயங்கரமா. இல்லையா? சினம் அதெல்லாம் பிரயோஜனமே இல்லாம போயிடும். பூசிப்பதற்கு என்ன பலன்? இல்லையா? சினம் அது அகற்றி வாழும் செயல் அறமானால், சினம் அகற்றி வாழும் செயல் அறமானால். ஆக நம்முடைய வாழ்க்கை அறமாக வாழ வேண்டும் என்று சொன்னால், அறமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் 2 உபாயம்தான் சொல்றார். சினம் அகற்றி அன்பு பெருக்கி. சினத்தை குறைக்க குறைக்க அன்பு பெருகும். அன்பு பெருக பெருக
இல்லாம போயிரும், இந்த இடமே இல்லாம போயிரும். அன்பு இல்லாமல் இருப்பதுதான் சினத்திற்கு ஏது இல்லையா? அன்பு இல்லாமைக்கு எது காரணம்? இந்த குணம்தான் காரணம் இல்லையா? அன்பு இல்லாதவர்கள் தான் கோபமே படுவாங்க. அதனால அந்த கோபம் எதனால வருதுன்னா அங்க அன்பு இல்லைன்னு அர்த்தம். ஈரம் இல்லை, ஈரம் இல்லாத நிலம் வெடிச்சுதான் போகும். ஈரம் இல்லாத நிலம் அப்படித்தானே இருக்கும், விளக்கும்ல, வெடிப்பு விழும்ல. அதுதான் ஈரம் இல்லாத மனம் வெடிப்பு விழும், அது கோபமா வெளிப்படும். அதுதான் இங்க சொல்ற, சினமுதல் அகற்றி வாழும் செயல் அறமானால் யாருக்கும் உணமொரு தெய்வம் எங்கும் செயற்கும் முன் நிலையாம் அன்றே. யாருக்கும் உணவு. அப்படி சினத்தை அகற்றியவழி நின்ற பொழுதே யாவர்க்கும் அருள் புரிகின்ற எம்பெருமான் முன்னின்று அருள்வார் மாதொரு பாகனாக. அப்ப சுவாமி அருளணும்னா 2 வழிதான் நமக்கு இங்க காட்டுறார் இல்லையா? அந்த அறங்களில் இருந்து கொண்டு அர்ச்சிக்க, அந்த அறங்களில் இருந்து கொண்டு நினைக்க, அந்த அறங்களில் இருந்து கொண்டு போற்றி செய்ய இந்த எம்பெருமான் அருளுவார். அப்படி அருளிய சிவஞானிகள், சிவஞானிகளுக்கு அப்படித்தான் அருள் இருக்கின்றார். எனவே அவர்கள் அந்த நிலையில் இருந்து கொண்டு சிவஞானத்தை பெற்றவர்கள் அவர்கள் செய்கின்ற யோகம் எப்படி இருக்கும், அவர்கள் எப்படி வாழ்வார்கள் என்று நேர்த்து பார்த்தோம் இல்லையா? அகம் புறம் என்று 2 பாடல் 95 பக்கம் எத்தனையா அதை சொல்லிருங்க. நேற்று அது பார்த்தோம். சீவன் முக்தர்கள் 96வது பாடல், 94வது பாடல் பார்த்தோம். சீவன் முக்தர்கள் முன்பு உள்ள நியமங்களை செய்வதும் இல்லை, தாமாக விடுவதும் இல்லை என்ற கருத்தை முதல் பாடல நம்ம பார்த்தோம். அவர்கள் நம்போன்று செய்யக்கூடிய, நியமமாக செய்யக்கூடிய செயல்களை அவர்கள் செய்ய மாட்டார்கள். ஆனா தாமாக அதை விடுபவர்கள் அல்ல. நாமே நம்ம பக்குவத்தை பார்த்து சரியில்லை, ரொம்ப நாள் நின்றுட்டோம், கொஞ்சம் கிரியைக்கு போவோம் இல்லையா? கிரியையில கொஞ்ச நாள் போயிட்டோம், ஏங்க 10 வருஷமா நான் பூசை பண்றேங்க அப்படின்னா மகா தப்பு அது இல்லையா? அப்ப பூசை பண்றத கணக்கு பார்த்துக்கிட்டேவா இருக்கிறது? பூசை எடுத்த நாளே நமக்கு தெரியக்கூடாது. ஏன் 10 வருஷம் தானே பூஜை பண்ணியிருக்கீங்க, பிறந்த 60 வருஷம் ஆச்சுல. ஏன் கேட்டா அது சொல்றது, நான் 10 வருஷமா பண்றேன், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா முடிஞ்சு, அந்த 10 வருஷ பலனும் போயிடுச்சு. அப்படிலாம் பேச, யாருக்கு பூசை பண்றோம்? பிறவிதோறும் வரக்கூடிய பெருமானுக்கு தானே பூசை பண்றோம். அப்ப தாம் குழந்தைக்கு சொல்றதெல்லாம் நீங்க சொல்லிட்டே இருப்போமா? நம்ம உனக்கு சின்ன வயசுல தாய்ப்பால் கொடுத்தேன், பசும்பால் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்போமா என்ன? அதெல்லாம் சொல்றோமா? இல்ல அந்த நாளெல்லாம் கணக்கிட்டு சொல்ல முடியுமா என்ன? அவரை சாமி உனக்கு நான் பூசை பண்ணேன், உனக்கு நான் நிவேதனம் பண்ணேன் அப்படி அவன் சொன்னான்னா என்னத்துக்கு ஆகும்? நம்ம அதை யோசிச்சு பார்க்கணும்ல. உன்னை எத்தனை பிறவிதான்ப்பா நான் வாழ வைக்கிறேன், நீ வாட்டுக்கு வினைய செஞ்சு வைக்கிற, நான் வாட்டு பின்னாடியே வேலைக்காரனா உனக்கு நான் அப்படின்னு அவன் ஒரு நாள் கேட்டிருப்பானா? கேட்டா நமக்கு உய்வே இல்லை, முடிஞ்சு போச்சு இல்லையா? அப்போ பின்னே திரிந்து எவ்வளோ காலமா நமக்கு இந்த ஒரு பிறவிக்கு மட்டும் உள்ள காலம் மட்டும்தான் நமக்கு தெரியுது. முன்னாடி எவ்வளோ காலம் இருந்தோம், ஆணவ மலத்துல மட்டுமே எவ்வளோ காலம் இருந்தோம் இல்லையா? இனிமே எத்தனை ஆகாமியத்தை எவ்வளோ ஏற்றி வச்சிருக்கோமோ அது தெரியாது. ஆகாமியத்தை எவ்வளோ ஏற்றி வச்சிருக்கோமோ தெரியாது. அடியார் கூட்டத்துக்குள்ளே இருந்தாலும் நேற்று லேட்டா நான் கொஞ்சம் ஏற்றி வச்சுட்டேன் என்னோட ஆகாமியத்துல, காக்க வச்சுட்டேன் அன்பர்களை இல்லையா? சரி, எனவே அப்போ எவ்வளவு நமக்கு இருக்கின்றது என்று அவனை பூசிப்பதில், அந்த அவனை பூசிப்பதில் மகிழ்ச்சி கொள்ளணும். அது அம்மை நமக்கு அதை செய்து காட்டினார்கள். நம்ம ஏற்கனவே அந்த பார்த்தோம் வரலாறு. சுவாமி அம்மை பூசும் பொழுது அந்த பூசையின் நிறைவில் சுவாமி காட்சி கொடுக்குறாரு. ஏம்மா உனக்கு என்ன வேணும்? பூசையே நான் முடிக்கலையே. அந்த நேரத்தில் சொல்றாரு, உன் பூசனை என்பால் என்றும் நிரம்பாது. அது அம்மை செய்த பூசனை.
உன் பூசனை என்பால் என்றும் நிரம்பாது, எனவே நீ வேண்டுங்கிறத கேளு அப்படின்னு சொன்ன பிறகுதான் 32 அறங்களை நான் இந்த மண்ணில் இருந்து கொண்டு அறத்தை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் அம்மா. ஏன் அப்போ அறத்தோடு இருப்பதற்கு பூசை எவ்வளவு நமக்கு தேவையா இருக்குது பாருங்க. ஏன் அதுதான் அறம், அவனை பூசிப்பது. இங்க சொல்றாரு அப்புறம் அந்த அவர்கள் தாமாக விடுவது இல்லை, தாம் செய்கின்ற இதுகாரும் செய்த சரியை கிரியை என்கின்ற நியமங்கள், அந்த நியமங்களை ஒருபோதும் தாமாக அவர்கள் விடுவது இல்லை. அதை நேற்று பார்த்தோம் இல்லையா? அவர்கள் சிவம் ஒன்றையே நேயமாக மெய்ப்பொருளையே கண்டு கொண்டிருக்கின்ற வேளையிலே அவர்களுடைய நியமங்கள் எல்லாமே அந்த பெருமான் ஏத்துக்கொண்டு இவர்களை அந்த நியமங்களிலிருந்து விடுவிப்பார். அந்த நியமங்கள்லாம் அவர் செய்வார், இவர் செய்ய மாட்டாங்க. இவங்க என்னது பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க? சிவத்தையே அறிந்து கொண்டு இருக்கின்றார்கள். அறிவு முழுக்க அங்க சிவத்துல இருக்கு, இச்சை முழுக்க சிவத்துல இருக்கு, செயல் முழுக்க சிவத்துல இருக்கு. அப்ப இவர்களுக்கு என்று தனி இச்சை, தனி அறிவு, தனி செயல் கிடையாது. அந்த நிலையில் அவர்கள் செய்கின்ற நியமங்களை கூட இவர் செஞ்சுக்கிட்டு இருப்பாராம், இவர் செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனால்தான் மணிவாசக பெருமான் இவரையே நினைச்சிட்டு இருக்காரு. சுவாமி இவருக்கான வேலையெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு இல்லையா? மண்ணை உண்டு அந்த அக்கோவால் மொத்து உண்டும் ஏன் சுவாமி இவருக்காக அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அங்கிருந்து வர்றாரு, குதிரையை கொண்டுட்டு வர்றாரு, குதிரைக்கு நரிய பரியாக்குறதும் திரும்ப பரிய நரியாக்குறதும், அப்போ இதெல்லாம் இவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் அதுபோல அந்த நியமங்களை எல்லாம் தாமாக ஒளிந்து போகும், அந்த பேரொளியில் இருள் அடங்குவது போல அப்படின்னு அதை நேற்று பார்த்தோம். அடுத்த பாடல் பாருங்க, அவர் ஆனந்த களிப்புடன் வாழ்வார். அப்போ அவர்கள் எப்படி இருப்பார்கள்? அந்த சிவஞானியர்கள், சீவன் முக்தர்கள் திருவருளை எங்கும் ஒரு தன்மையாக கண்டு அவ்வருளே தமக்கு வடிவமாக பெற்று அந்த அருளையே அவர்களுக்கு வடிவம் என்பது அருள். எனவே அதனாலதான் அருளாளர்கள், சீவன் முக்தர்கள் அருளாளர்கள், அருளே வடிவமாக கொண்டு இருப்பவர்கள் தான் அருளாளர்கள். அதான் 63 நாயன்மார்களையும் அருளாளர்கள் என்று நாம சொல்றோம். அருளே வடிவமாக இருப்பவர்கள். நமக்கு எது வடிவு? மாயேயம், மாயையிலிருந்து வரக்கூடிய காரியம், அதுதான் நமக்கு வடிவமா இருக்கு. அவர்கள் அருளே வடிவமாக இருப்பவர்கள். அப்படிப்பட்டவர்கள் அந்த அருள் காரணமாக அருளையே கண்டு இருப்பார்கள். அவர்கள் இந்த பிரபஞ்சத்தில் வாழ்கின்ற காலத்தில் ஓரொரு கால் பிராரத்த வினைக்கு ஈடாக ஏதேனும் செய்ய நேர்ந்தாலும் அந்த அருளால் இந்த வினை தாக்கப்படாது இருப்பார்கள். இது அவர்களை தாக்காது. அருளே சுட்டுவிடும், அந்த அருளே சுட்டுவிடும். அவர்களுக்கு ஓரொரு கால் இந்த பிராரத்த வினை காரணமாக எஞ்சி இருக்கக்கூடிய வினைக்கு வர்றாங்க. அப்படி அந்த வினை காரணமாக ஏதேனும் செயல் நடக்குது, அது இன்பமோ துன்பமோ அவர்களை பந்தித்தாலும் அருளே சுடும். ஏன்னா அருளே வடிவமா இருக்கிறாங்க. அந்த ஆனந்தத்தில் அவர்கள் இறைவன் அருளி செய்த அந்த பேரானந்தத்தை மொண்டு அருந்தி கொண்டு அப்படி இருப்பாங்களாம். ஆனந்த களிப்புடன் வாழ்வார்கள். இல்லையா? அந்த ஒரு துளி அளவு கூட இந்த துன்பம், உலகத்தினால் வர துன்பம் அவங்களுக்கு வரவே வராது. முழுக்க அந்த திருவருள்ல அழுந்தி இருப்பார்கள் என்று அந்த பாட்டை வைக்கிறார். இனிதான் முக்கியமான பாடல் இல்லையா? அப்போ அவர்களுக்கு என்று வழிபாடு ஒன்று இருக்கின்றதா? ஆமா, இருக்குது. வழிபாடு இல்லைன்னா திரும்ப பிறன்றோம் இல்லையா? மலை வாசனை காரணமா வந்துடுவாங்க, மீளார். ஒரு கால் மீண்டாலும் அவர்கள் அதற்கான வழிபாட்டை செய்து கொண்டே இருப்பார்கள். ஆக எந்த நிலையிலும் வழிபாடு என்பது உண்டு. அதான் சைவ சித்தாந்தம் போற்றுகின்றது. வெத்த நிலையில் வழிபாடு, கட்டு நிலையில் வழிபாடு, சுத்த நிலையில் வழிபாடு. ஆக இங்க அவர் செய்யும் யோகம், இப்போ நமக்குன்னா சரிய கிரிய யோகம்னு இருக்கும். இவர்கள் அருளே வடிவமாக உடையவர்கள்.
எனவே யோகத்தை முதல்ல சொல்றார். அவர்களுடைய இந்த நமக்கு தான் இப்படி இது ஏறுறபடி, அவர்களுக்கு இது முதல்ல யோகத்தை சொல்றார் இல்லையா. அவங்க ஏற்கனவே யோகத்துல இருக்கிறவங்க, அந்த காரணத்துல யோகத்தை முதல்ல சொல்றாரு. அவர் செய்யும் யோகம் அண்டமே அண்டம் மேவிட அனைத்தும் அனைத்தும் அண்டம் மேவிட, அப்படி வச்சுக்கிடணும், அப்போ பொருள் புரியும். அண்டம் மேவிட அனைத்தும் அனைத்தையும் அண்டம் மேவி கொண்டல் போல் கொண்டல் போல் மேகம் போல் கொண்டல் போல் எவையும் ஞான குறைவிலா நிறைதலாலே கண்டதோர் பொருளை அந்த கருத்தினால் காணிற்றானே. அண்ட நாயகனார் மேனி ஆனதே லயம் அன்றே. அந்த அவர்களுடைய இந்த சராசரங்கள் அனைத்திலும் திருவருளையே அவர்கள் கண்டு கொண்டிருப்பார்கள். அண்டம் மேவிட, எத்தனை அண்டங்கள், அந்த அண்டங்கள் அனைத்தும் திருவருளாகவே அவர்கள் கண்டு கொண்டு இருப்பார்கள். அப்படி திருவருள் கலந்து நின்ற அந்த வியாபகத்தில் வியாபகமாக இவர்களுடைய அறிவு நிற்பதனால், திருவருள் பெருவியாபகம் இல்லையா, அறிவு நம் ஆன்மாக்களின் அறிவு அதுல வியாபியமாக இருக்கக்கூடிய அறிவு நிறைவு. அப்போ இவர்கள் திருவருளையே தாரகமாக கொண்டிருப்பதனால அவர்களுடைய அறிவு அந்த வியாபகத்தில் கலந்து வியாபகமாகவே நிற்றலால் தனக்கு எதிர்ப்படும் பொருள்களை எல்லாம் அந்த திருவருள் வடிவாகவே காண்பார்கள். அதை தவிர வேற பொருள் அவர்களுக்கு படாது, கண்ணுக்கு படாது. அதனால நேற்று நம்ம அப்பர் சுவாமி பாடெல்லாம் பார்த்தோம். ஆனாய நாயனாருக்குல அதனாலதான் பார்க்கின்ற இடமெல்லாம், அதனாலதான் அவர்கள் அந்த வரக்கூடிய சிவன் அடியார்களை அவர்களுடைய தொண்டு செய்கிறாங்கல்ல, அடியார்களுக்கு அமுது செய்வித்தல், வேண்டுவனவற்றை வேண்டுகின்ற பொழுது கொடுத்தல், இதெல்லாம் அருளாளர்கள் செய்கின்ற தொண்டு. அவங்க எப்படி நினைச்சு செய்கிறாங்க? அவர்கள் சிவத்தை 3 முறை சொல்லியிருந்தேன் இல்லையா. குருநாதரை சிவமாகவே கண்டு வழிபடுதல், குருநாதரை சிவமாகவே கண்டு வழிபடுதல், அடியார்களை சிவமாகவே கண்டு வழிபடுதல், திருக்கோவில்கள், சிவலிங்க திருமேனிகள், அந்த திருத்தலம், இவற்றை சிவமாகவே கண்டு வழிபாடு செய்தல். இந்த 3 அவர்களுக்கு இருக்கு. ஏன்னா திருவருள் வியாபகமாகவே அவர்களுடைய அறிவு நிற்பதனாலேயே காணுகின்ற பொருள்கள் அத்தனையையும் அவர்கள் சிவமாகவே காண்கின்றார்கள், சிவமாகவே காண்கின்றார்கள். ஏன்? அதனாலதான் திருநாளை போவார், அவருடைய வரலாற்றுல பார்க்கிறோம்ல, அந்த 40 வேலி நிலத்தை அவருடைய எஜமான் சொல்றான், 40 வேலி நிலத்தை நீ பயிர் செய்து போகத்தை அறுத்த பிறகு நீ போகலாம் அப்படின்னா, அதெல்லாம் அவருக்கு போகல. ஓ 40 வேலி நிலம் தானே சுவாமி அப்படின்னாரு. சுவாமின்னு தான் சொன்னார், தில்லை கூத்தனேன்றாரு இல்லையா. அதனால உடனே என்ன ஆச்சு, 40 வேலி, அவர் இரவு உறங்கி முழிப்பதற்குள்ள 40 வேலி நிலத்திலையும் கதிர்கள் விளைந்து குலுங்கியது. அதை பார்த்த உடனே அந்த நந்தனார் என்ன நினைச்சாரு, அந்த ஒவ்வொரு நெல்லும் அவருக்கு சிவலிங்கமா தெரிஞ்சிச்சான். அப்போ 40 வேலி நிலத்துல எவ்வளவு கதிர் இருக்கும் இல்லையா. அப்ப எவ்வளவு சிவலிங்கத்தை அவர் பார்த்திருக்கிறார் இல்லையா. அத அந்த சிவபோகமாக கண்டார், விளைந்த போகத்தை சிவபோகமாக கண்டார். அதற்கு பிறகு என்ன அவங்க பார்க்க முடியும் இல்லையா. திருவருளாகவே கண்ணாக காண்பதனால அந்த ஒவ்வொரு நெல் மணியும் அவருக்கு சிவலிங்கமா தெரிந்தது. ஆக அந்த எனவே அவர்கள், இது அவர்களுடைய யோக நிலை. யோக நிலை அப்படின்னா, யோகம்னா என்னது? உள்ளத்தில் அவனை உரு எழுதி வழிபாடு செய்வது, ஏன் யோக பூசைங்கிறது. ஆக இவர்கள் அருளாளர்கள் அந்த வியாபக பெருமானுடைய திருவருளில் தம்முடைய அறிவை அடக்கி கொண்டு இருப்பதனால, இவர்களுடைய அறிவெல்லாம் திருவருளாகவே வியாபகமாகவே இருப்பதனால அனைத்தும் சிவபோகம் சிவயோகம் அனைத்தையும் சிவமாகவே காண்கின்ற யோகம்.
அவர்கள் இந்த உலகத்துல எதை பார்த்தாலும் சிவமாகவே பார்ப்பார்கள். அன்றி ஒரு பொருள் அவர்களுக்கு படாது, காட்சிப்படாது. ஏன்னா முழுக்க அவதான் கண்டிருக்கின்றார்கள். அதுவே அவர்களுக்கு யோக வழிபாடாக அமைகின்றது. காணுகின்ற பொருளை எல்லாம் சிவமா காண்பதனால அதுவே என்ன ஆகுது அவங்களுக்கு யோகம். அவர்கள் அந்த சிவத்தை அணைந்தவர்கள் அல்லது சிவ ஞானியர்களுக்கு இதுவே யோக வழிபாடு. அதனாலதான் அருளாளர்கள் இரவு நேரத்துல அடியார் வந்து கதவை தட்டினாலும், தூர்த்த வேடத்தில் வருகின்றவர்கள் ஆனாலும், அந்தனர் வடிவில் வந்த பெருமான் எப்படி எப்படியா வந்து காட்டுறாரு அருளாளர்களுக்கு. அவன் கோலத்தை எல்லாம் வந்து காட்டல இல்லையா? அதனாலதான் மணிவாசர் சொல்றார் இல்லையா, கணக்கில்லா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. கணக்கில்லா திருக்கோலம். அவன் இப்படியன் இந்நிறத்தன் இவண்ணத்தன் என்று ஒருத்தரால எழுதி காட்ட முடியாது. இப்படித்தான் வருவான்னு யாருக்கும் தெரியாது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்க சொல்லிட்டு தான் வந்தாரு. மையலாய் இந்த மானுடத்தில போகிறேனே நான் மயங்குகின்ற பொழுது நீ வந்து ஆட்கொள்வாயின்னு சொல்லிட்டு தான் வந்தாரு இல்லையா? சொல்லிட்டு தான் வந்தாரு. ஆனா அவருக்கு வந்த உடனே சுவாமின்னு தெரிந்ததா இல்லை. அவர் உடனே காட்டுறாரு, ஏய் சுந்தரா நீ என்னை மறந்துட்டியா அப்படின்னு சொன்னப்பறதான் அவருக்கு, ஆமா நான் சொல்லிட்டேன், இப்படி நான் மறந்து இருந்துட்டேனே. அதனாலதான் உடனே என்ன கேட்கிறாரு, வேண்டிக் கொள்வேன் தவநெறியே. பெருமான பார்த்த மாத்திரத்துல வேண்டிக் கொள்வேன் தவநெறியேன்னு கேட்கிறார். தவநெறி கேட்டதனாலேயே அவர் யோக நெறிக்கு நமக்கு சொல்லும்படியாக நம்ம அவரை வைத்திருக்கின்றோம். இப்ப சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று 4 பெருமக்களுடைய வழிபாட்டு முறைகளை நாம வைத்திருக்கின்றோம். ஏன் அதுல நல்லா தெரிஞ்சுக்கணும்னா, அவர்கள் ஞானத்தில் சரியில் நின்றவர்கள், ஞானத்தில் கிரியையில் நின்றவர்கள். ஏன் ஞானத்தில் யோக நெறியை காட்டியவர் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்று பார்க்கின்றோம். எனவே இது அவர்களுக்கு யோக வழிபாடாக அமைகின்றது. இப்ப யோக வழிபாடுனா விளங்குதா? காணுகின்ற பொருள்களை எல்லாம் அந்த பெருமானாகவே காணக்கூடிய வழிபாடு, அது வழிபாடு. இது அவர்களுக்கு. ஏன்னா காட்சிப்படுகின்றது, காட்சிப்படும். ஆனாலும் மல வாசனை காரணமாக கூட அவர்கள் வழுக்கில்லாதவர்கள். அதான் வழுக்கில்லா தவம், வழுக்கில்லா தவம். அப்ப எந்த அளவிற்கு தவம் இருந்தா அது இங்க வந்து உதவி செய்யும். அத நமக்கு இங்க சொல்றாரு. அவர்கள் செய்யும் கிரியை, அடுத்து அவர்கள் செய்யும் கிரியை. சரி, அவர்கள் திருவருளாகவே இருக்கின்றார்கள், திருவருள் பார்வையாகவே இருக்கின்றார்கள். எனவே காண்பதெல்லாம் அவர்களுக்கு சிவமாக இருந்தது. அடுத்து அப்ப அவர்களுடைய கிரியை எவ்வாறு இருக்கும் என்று அடுத்த பாடல் வைக்கிறார் பாருங்க. மண்முதல் கரணம் எல்லாம், மண்முதல் கரணம் எல்லாம் அசத்து ஆக்கி, அசத்து ஆக்கி. சிந்தனை நிந்தனக்கு ஆக்கி. மணிவாசகர் பாடுறார்ல, சிந்தனை நிந்தனக்கு ஆக்கி. அதுபோல இங்க இவர்கள் மண்முதல் கரணம் எல்லாம், அந்த பிருத்திவி முதலிய தத்துவங்கள் எல்லாம் தனக்கு அசத்து என்று, சடப்பொருள்கள் என்று அதிலிருந்து நீங்கி நீக்கி ஞான கண்ணினில் ஊன்றி அந்த கருத்தினால் எவையும் நோக்கி. ஆக தத்துவங்கள் எல்லாம் சடம் என்று அவர்கள் அதை விட்டு நீங்கியவர்கள், அதை விட்டு நீக்கக்கூடியவர்கள். நினைச்ச மாத்திரத்துல அதெல்லாம் நீக்கிக்கிடுவாங்க. இதெல்லாம் தத்துவமே அவர்களுக்கு, தத்துவமே அவர்களுக்கு இல்லை இல்லையா? தத்துவங்கள் ஜடம் என்று இயல்பாகவே அதிலிருந்து நீங்கியவர்கள், நீக்கியவர்கள் எல்லாம் சொல்லலாம். நீக்கி எவையும் ஞான கண்ணினில். இங்க ஞானக்கண் என்பது பதிஞானம், பதிஞானம் விளைந்த நிலையில். அதான் 9வது நூற்பால பார்க்கிறோம்ல, ஊனக்கண் பாசம் உணரா பதியை ஞான கண்ணினில் சிந்தை நாடி. அதுபோல இங்க ஞான கண்ணினில் ஊன்றி சிந்தை நாடி அந்த கருத்தினால், அந்த சிவஞானமே பதிந்த கருத்தினால். அப்போ காணுகின்றதும் நம்முடைய கண் போல அவர்கள் தத்துவ வழி நின்று அல்ல. நாம பார்க்கிறோம்னா நமக்கு எது உதவி செய்து? இந்த கண்ணு உதவி செய்யுது. ஞானக்கண் அது எப்படி இருக்கும்னே நமக்கு தெரியல. இது ஊனக்கண்ணு. ஞானக்கண்ணா அது எப்படி? அறிவு. கண் என்றால் அறிவு, ஞானம் அது சிவம், பதிஞானம்.
அதான் ஞானக்கண். பதிஞானம் ஞானக்கண்ணினில் ஊன்றி அந்த கருத்தினால் எவையும் நோக்கி காண்பதுவே பதிஞானம் கொண்டுதான் இல்லையா? பதிஞானம் கொண்டு கண்டு எவற்றையும் நோக்கி எண்ணி அஞ்சு எழுத்து மாறி இறை நிறை உணர்ந்து. இந்த அஞ்செழுத்து மாறி அப்படிங்கிறது அந்த சுத்தி. இப்போ பூசை செய்வர்களுக்கு 5 சுத்தி சொல்லப்படுகின்றது. பஞ்சசுத்தி தெரியும்ல? ஆன்ம சுத்தி, திரவிய சுத்தி, முதல்ல பூத சுத்தி. முதல்ல என்ன சுத்தி? பூத சுத்தி. பூசை பண்றதுக்கு உட்கார்றதுக்கு முன்னாடி அந்த உட்கார்ற இடத்த சுத்தி செய்கிறது பூத சுத்தி. ஆன்ம சுத்தி, திரவிய சுத்தி, அப்புறம் மந்திர சுத்தி, அதுக்கப்புறம் லிங்க சுத்தி. இந்த ஐந்தும் இங்க இவர்கள் கிரியை. இப்போ நம்ம பார்க்கிறது என்னது? சிவஞானியர்கள் செய்கின்ற கிரியா வழிபாடு. இவர்களுக்கு எப்படி இந்த 5 சுத்தி அமைகின்றதா? இவர்கள் இந்த மண் முதல் கரணம் எல்லாம் வசத்து ஆக்கல் அப்படின்னு பாடல்ல இருக்கு பாருங்க. மண் முதல் கரணம் எல்லாம் மறுவசத்து ஆக்கல், முதல் வரி இல்லையா? இவர்கள் எப்படி இவர்களுடைய தத்துவங்களிலிருந்து நீங்குவார்கள் என்று சொன்னால், 36 தத்துவங்களும் தனக்கு அந்நியமான சடப்பொருள்கள் என்று அருளால் அறிந்து அவற்றில் நீங்கி நிற்றல் பஞ்சசுத்தியாம். இது அவர்களுக்கு சொல்லப்பட்ட பஞ்சசுத்தியில் சொல்லப்பட்ட பூத சுத்தி. முதல்ல இது அவர்களுக்குள்ள பூத சுத்தி. ஏன் நாம பஞ்சபூதத்துல நிலத்தை சுத்தி செய்யறோம். அவர்கள் இப்படிதான் பூஜை பண்றாங்க. முதல்ல தத்துவங்களை நீக்குனா அது பூத சுத்தியா. அடுத்து அந்த ஞான கண்ணினில் ஊன்றல் பாடல்ல இருக்கு பாருங்க. ஞான கண்ணினில் ஊன்றல், அது திருவருளோடு கூடி நிற்றல், பதிஞானத்தோடு கூடி நிற்றல். அப்படி கூடி நிற்பது ஆன்ம சுத்தி. பொதுவா சமயம் வாங்கி விசேட வாங்குறவங்க அனுஷ்டானம் பண்ணும் போதும் பூசிக்கின்ற பொழுதும் பேசவே கூடாது. அப்படியெல்லாம் இப்போ பார்க்கிறதே அரிது. பூசை பண்ண உட்காந்தாதான் என்ன செய்யறாங்க? எல்லாம் பூசை பண்ண உட்காரும் போதே போனை கொண்டு வந்து உட்காந்து பூசை பண்றாங்க. எதுக்குன்னு புரியல எனக்கும். இதுல சொல்றாரு பாருங்க, பதிஞானத்தை கொண்டு தன்னை அருள் வடிவமாக ஆக்கி கொண்டு, அதுதான் அவர்களுக்கு ஆன்ம சுத்தியாம். நாம எவ்வளவுதான் அஸ்திராயப்பட்டுனாலும் ஆக ஆன்ம சுத்தி, இவர்களுடைய வழிபாட்டுல ஆன்ம சுத்தி அப்படி பதிஞானம் கொண்டு திருவருளை தாரகமாக கொண்டு நிற்றல், அது ஆன்ம சுத்தி. அடுத்து அந்த கருத்தினால் எவையும் நோக்கல், இது பாடல்ல உள்ள வரி. அந்த கருத்தினால் எவையும் நோக்கல் அப்படின்னா, அந்த பதிஞானத்தை கொண்டு அவர்கள் பார்ப்பதனால ஆன்ம சுத்தியுற்ற அந்த ஆன்மா தற்போதத்தை பின்னிட்டு அருளை முன்னிட்டு எவற்றையும் காண்டல், அது வினைக்கு ஈடாக நிகழ்வனவற்றை எல்லாமே திருவருட்செயலாக மாற்றிடுவாங்க. ஏன் திருவருட்செயலாக மாறுது? அவங்கதான் தற்போதத்தை பின்னாக்கிட்டாங்க. யான் எனதுங்கிற முனைப்பே அங்க வர்றதுக்கு வேலையே இல்லை இல்லையா? அதுதான் அருளாளர்கள் பூசிப்பதுக்கும் நாம பூசிக்கிறதுக்கும் உள்ள வேறுபாடு. நான் பூசிக்கிறேன், நான் பூசை செய்கிறேன் அப்படின்னு நாம நினைக்கிறோம். அவர்கள் அந்த தற்போதத்தை பின்னிட்டு அருளே பூசிக்கின்றது, அருள்வயமாக இருக்கின்ற பொழுது அப்புறம் அருளே பூசிக்கின்றது என்று நினைந்து அவர்கள் அந்த பிராரத்தத்தையும் அதாவது அங்க உங்க வந்தாச்சு இல்ல, அந்த பிராரத்தத்தையும் அருளால் நீக்குவார்கள். அருளால் நீக்கி கொண்டு
அருளால் எவையும் பார் என்றேன், பார் என்றான் அப்படிங்கிறதுல அந்த அது திரவிய சுத்தி. அது என்ன சுத்தி? திரவிய சுத்தி. அந்த திருவருள் துணை கொண்டு அந்த பிராரத்த வினை தாக்காதபடிக்கு தற்போதம் இன்றி நாம பூசை செய்கிறோங்கிறது கூட தெரியாம அவர்கள் பூசிப்பார்கள். எனவேதான் சண்டிகேஸ்வர நாயனாருக்கு அவர்கள் பூசித்த பொழுது தந்தையார் அவரை முதுகில் புடைத்த போது கூட அவருக்கு அது தெரியல. அவர் திருமஞ்சனம் ஆட்ட வைத்திருக்கக்கூடிய பால் குடம் இடர்கின்ற பொழுதுதான் அவர் அதை அந்த தடையை உணர்கின்றார். ஏன் அடிக்கும் போது தெரியல, ஆனா பூசிப்பதற்கு அதுபோலதான் கலிக்கம்ப நாயனார் அவர் பூசித்து கொண்டிருக்கின்றார் அடியார்களை. அவருடைய மனைவி ஒரு கணம் பார்க்கிறார், இவர் நமக்கு வந்த ஏற்கனவே நம்மோட வேலை பார்த்த அன்பராச்சே, இப்போ நல்லா அடியார் ஆயிட்டாரேன்னு தான் பார்த்துச்சு அந்த அம்மா. வேற ஒன்றும் நோக்கத்துலையும் பார்க்கல. ஏன் அடியார் ஆயிட்டாலே அந்த நேரம் நீர் வர தடைபடுது. ஒரு கணம் தான் ஆயிருக்கு அந்த நேரத்துல. இந்த அம்மா தண்ணி கொடுக்க அவர் பாதத்தை விளக்கி உள்ள அழைத்து சென்று அமுது செய்யணும். இதான் அவர்கள் தொண்டு. அந்த கணத்துல இவர் உடனே அந்த தடைபடுகின்றதேன்னு எடுத்தார் வாளை, வெட்டினார் கரங்களை. அவர்களுக்கு அப்ப முழுமையா என்ன இருக்கு? அந்த பூசிப்பதுல தான் இருக்கின்றது இல்லையா? அருளே தாரகமாக கொண்டு இருப்பதனால அவர்களுக்கு அந்த அந்த பூசைக்கு தடை வந்தா அதை கண்டிப்பார்கள், இல்லைன்னா இவங்களே உயிரை விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு வைராக்கியம். எனவே இவர்கள் அது திரவிய சுத்தியம். அவர்களுக்கு தன் போதம் இல்லாமல் செய்வது திரவிய சுத்தியம். அடுத்து அந்த மாறி ஐந்தெழுத்தை எண்ணுதல். மாறி ஐந்தெழுத்தை எண்ணுதல் நேற்று முழுக்க பார்த்தோம். முதல்ல சூக்கும பஞ்சாக்கரம், தூள பஞ்சாக்கரம், அதிசூக்கும தூள பஞ்சாக்கரம், சூக்கும பஞ்சாக்கரம், அதிசூக்கும பஞ்சாக்கரம், காரண பஞ்சாக்கரம், மகா காரண பஞ்சாக்கரம். ஆக இந்த நிலையில் ஒவ்வொரு நிலையாக இருந்து 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 மாறி மாறி மகா காரண பஞ்சாக்கரத்தை உச்சரிப்பார்கள். மகா காரண பஞ்சாக்கரத்தை உச்சரிப்பது அவர்களுக்கு மந்திர சுத்தியாம். அவர்கள் செய்யற பூஜை எப்படி இருக்குன்னு பாருங்க. மகா காரண பஞ்சாக்கரத்தை செவிப்பது இவர்களுக்கு மந்திர சுத்தியாகும். ஆக இவர்களுடைய 5 சுத்தியும் எவ்வாறு இருந்தது அப்படி இருந்து கொண்டு அடுத்து இன்னும் ஒரு சுத்தி இருக்கு. என்னது? இப்ப 4 தானே பார்த்திருக்கிறோம். இப்ப பார்த்துட்டோம்ல, லிங்க சுத்தி. அது இப்படி மகா காரண பஞ்சாக்கரத்தை உச்சரித்து அவர்கள் சர்வ வியாபியாய் நிற்கக்கூடிய பரமசிவன் சடமும் சித்துமாகிய எல்லா பொருள்களோடும் கலந்து நிற்கின்ற அத்துவித நிலையை அவர்கள் உணர்ந்திருப்பார்கள். எனவே அதனாலதான் அருளாளர்கள் அந்த மணல்லை பூசை பிடிக்கிறார்கள். அந்த சிக்கல் என்கின்ற தலத்துல அம்மை எதை வச்சு பூஜை பண்றா? வெண்ணெய் பிரான். அவர்கள் சடமும் சித்துமாக இருக்கக்கூடியது பெருமானே என்று உணர்ந்தவர்கள். எனவே எதை கிடைச்சாலும் அவங்க அதை என்ன செஞ்சிருவாங்க? சுவாமி திருமேனி பண்ணி பூசிப்பார்கள். அந்த காஞ்சியிலேயே கட்சி ஏகம்பத்திலேயே ஒற்றை மாமரத்துல இருந்து வெண்மணலை வைத்துதான் சுவாமி வைத்துதான் அந்த அம்மா வழிபாடு செய்தார்கள். அப்போ வெள்ளமாக பெருமான் வந்தார். அந்த திருமேனி மூழ்கி விடக்கூடாதே என்று அணைத்து கொண்டார்கள். அந்த முழுக்க அது வெள்ளமா வர்றது கூட சுவாமி தானே. அப்பா பாண்டி வெள்ளமே இல்லையா? வெள்ளமா வர்றது கூட சுவாமின்னு அறிந்தவர்கள் தான். ஆனா அதற்கு மேல பூசை அங்க நிக்குது அவர்களுக்கு. எனவே அந்த சடமும் சித்துமாக இருக்கக்கூடியது எம்பெருமானே என்று உணர்ந்ததனால் இது அவர்களுக்கு லிங்க சுத்தி ஆயிற்று. அந்த சிவலிங்க திருமேனி அவங்க எதனாலும் வச்சு பண்ணுவாங்க. திருவழிவலம் அந்த ஆற்றில் அடிக்கக்கூடிய நுரை, அதுல பிள்ளையார் இருப்பார். விநாயகர் சுவாமி அதுல தான் இருக்கார். நுரையிலே விநாயகர் சுவாமி. வழிவலம் மேயவனே, வளஞ்சுழி, மன்னிக்கணும், திருவளஞ்சுழி. ஆக இது இவர்களுக்கு இப்படி லிங்க சுத்தியாக இருந்து அப்போ சிவஞானியர்கள் இந்த பிரபஞ்சத்தை விட்டு அருள் வழி நின்று நிகழ்வன எல்லாவற்றையும் அருட்செயலாகவே கண்டு பஞ்சாக்கரம் ஓதி முதல்வனுடைய அத்துவித நிலையை உணர்ந்து இருப்பார்கள். இதுவே ஞான பூசையாம். ஞான பூசை.
அப்போ ஞான பூசை என்பது எது? நமக்கு சித்தியார்ல சொல்லப்பட்டிருக்கின்றது. ஞான பூசைன்னு சித்தியார்ல எதை சொல்றாங்க? எழில் ஞான பூசை. ஞான நூல்தனை ஓதல், ஓதுவித்தல், நற்பொருளை கேட்பித்தல், கேட்டல், தான் கேட்டல், கேட்பித்தல், தான் கேட்டல். இந்த கேட்டல்ங்கிறது தாங்க நமக்கு தவம். எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நற்பொருளை பற்றி கேட்பதற்கு என்ன செய்யணும்? நம்ம காதை வச்சிருக்கணும் இல்லையா? கேட்டல் தவம். நாங்க 2 வருஷம் படிச்சுட்டோங்க. ஒரு கோர்ஸ் திருவாவடுதுறை ஆதீன பயிற்சி வகுப்பு, சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பு. ஒரு கோர்ஸ் என்னது 2 ஆண்டு. உடனே என்ன கொடுப்பாங்க அங்க? சித்தாந்த ரத்னம். நாங்களாம் ரத்னம் ஆயிட்டோம். சரி, அடுத்து வேற ஏதாவது இருந்தா கொடுங்க, படிக்கிறோம். அப்படியா? சித்தாந்தம்லாம் இந்த பூசை எது வரைக்கும் அப்படின்னா, அப்பர் சுவாமி சொல்றாரு, இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் கூட பூசை இல்லையா? இந்த உடம்பு, அது நம்ம நிறைவுல என்ன பாட்டுமா பாடுவோம்? மண்பொருந்தி வாழ்வார்க்கும் மண்பொருந்தி வாழ்வார்க்கும் மாதீர்த்த வேதியர்க்கும் விண்பொருந்து தேவர்க்கும் வீடு பேராய் நின்றானை பண்பொருந்தும் இசைபாடும் பழனம் சேர் அப்பனை கண்பொருந்தும் போதத்தும் நான் கைவிட மாட்டேனே. அது நம்ம கண் இருக்கிற வரைக்கும் பூசை பண்ணணுங்கிற கருத்து இல்லை. கண் என்பது அங்க அறிவு. கண் பொருந்தும் போதத்தும், இந்த கண் இந்த அறிவானது எப்பொழுது இந்த வியாபக அறிவுக்குள்ள போய் வியாபியமா இருக்கின்றதோ, வியாபியமா இருந்து வியாபகம் ஆகின்றதோ, அது வரைக்கும் பூசை நித்தம். அது வரைக்கும் செய்யணுமா? ஏன்? கண் பொருந்தும் போதத்தும் கைவிட நான் கடவேனோ, பெருமானே உன்னை பூசிப்பதை நான் விடுவேனா அப்படின்னு சொல்லிதான் அந்த பெட்டகத்துக்குள்ளேயே சுவாமியை எடுத்து வைக்கிறோம் இல்லையா? அது கண் பொருந்தும்னா பல பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க? இந்த கண்ணு இருக்கிற வரைக்கும் நான் பூசை பண்ணணுங்க. இந்த கண்ணு கொஞ்ச நாள் தான் இருக்கும், அப்புறம் ஒரு வியஞ்சகம் வேணும். இதுவும் போச்சுன்னா உள்ளே இப்ப கிழிச்சு வைக்கிறாங்க இல்லையா? படலம் கிழித்து அப்படின்னா முதல்ல கண்ணில் இருக்க படலத்தை தான் கிழிக்கிறாங்க ஏன்? ஆக கண் இருக்கிற வரைக்கும் பூசை செய்வது என்பது இல்லை. கண் அந்த அறிவு, இதுல இவர் சொல்றாருல்ல சிவபிரகாசத்துல உமாபதி சிவம், எங்க வரைக்கும் செய்யறோமா? திருவருளே, அந்த திருவருள் வியாபகத்துள்ள இந்த அறிவு வியாபகமாக இருக்கின்ற வரைக்கும் பெருமானுடைய திருவடியில இருந்தாலும் பூசை பூசைதான். கடவேனோ அப்படிங்கிறார். இதெல்லாம் விட முடியுமா? விடவே கூடாது என்று அதை வைக்கிறார். அப்போ எழில் ஞான பூசை என்பது ஞான நூல் தனை ஓதல், ஓதுவித்தல், நற்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல், தான் கேட்டல், நன்றா ஈனமில்லா பொருள் அதனை சிந்தித்தல். ஈனமில்லா பொருள், ஈனம்னா குற்றம், குற்றமில்லாத பொருள் அவன் ஒருத்தன்தான். குற்றமில்லாதவன் அவன்தான். அவன் குணக்குன்று, நாம குற்றக்குன்று இல்லையா? அவன் குணக்குன்று, ஈனமில்லா பொருள், நாம ஊனமுடைய பொருள். பிறவிக்குள்ள இருக்கோமே, நாம எப்படி ஊனம் இல்லைன்னு சொல்ல முடியும்? ஊனம் என்றால் உறுப்புகளில் வருவது ஊனம் இல்லை, அறிவில். அதனாலதான் ஈனமில்லா பொருளை சிந்தித்தல்னு வைக்கிறார். அப்படிப்பட்ட பொருளை சிந்தித்தல் வேண்டும். எதை சிந்திக்கணும்? அவன் நம்மோடு அத்துவிதமாக இருக்கின்ற நிலையை சிந்திக்கணும். அதுதான் சிந்தித்தல். ஒரு கணமும் நம்மை விட்டு விலகாமல் இருக்கின்றானே என்று நினைத்தால் குற்றம் செய்ய வருமா? குணக்குன்றா இருக்கிறோமே இல்லையா? இந்த குற்றம் எதனால வருது? அவனை மறந்ததால் வருவது. மறந்தால் குற்றம் இருக்குமா? அவன் என்னங்க பார்த்துட்டு இருப்பான், செய்வோம். அப்படித்தானே? இந்த குற்றம் எதனால வருது? குணமுடைய பொருள் உள்ள இருக்காங்கிறத மறந்ததனால், மறப்பினால் வருவது. அதனாலதான் நினைப்பு, மனமது நினையேன்னு வைக்கிறார். நினைப்புங்கிற எதை நினைக்கணும்? அவன் அத்துவிதமாக சித்தோடும் சத்தோடும் கூடவே இருக்கின்றான்.
சித்து பொருள் சத்து பொருள்களோடும் இந்த ஜட பொருளோடும் அவன் தான் கூட நிற்கிறான். இந்த பஞ்சபூதங்கள்ல அவன் தானே இல்லையா? பூதங்கள் ஐந்தாகி புலனாகி பொறியாகி அப்படிலாம் படிக்கிறோம். அந்த பள்ளி எழுச்சியில் 5வது பாட்டு என்னம்மா? பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் அல்லால் போக்கிலன் வரவிலன். பூதங்கள் தோறும் அவன் நிக்கலனா போக்கு ஏது வரவு ஏது? ஏன் போக்கிலன் வரவிலன் அப்படின்னு அதுக்கு சொல்றார். இங்க பாருங்க, ஈனமில்லா பொருள் அதனை சிந்தித்தல் ஐந்தும். இந்த ஐந்தும் ஓதல், ஓதுவித்தல், கேட்பித்தல், கேட்டல், சிந்தித்தல். இந்த ஐந்தும் இறைவன் அடி அடைவிக்கும் எழில் ஞான பூசை. ஊனமில்லா கண்மங்கள், தபம், ஜபங்கள், தியானம் ஒன்றுக்கு ஒன்று உயரும். ஒன்றுக்கு ஒன்று உயரும். முதல்ல ஓதுனா அதுக்கு ஒரு பயன். ஓதுவித்தல், ஓதுவித்தால் அதுக்கு பலன். ஓதுனா அதுக்கு பலன். கேட்டா அதை விட பலன் 10 மடங்கு கூடுமா? கேட்பித்தல், கேட்க செய்வது, அதை விட பலன் 10 மடங்கு எது கூடுமா? தான் கேட்டல். முதல்ல ஓதுவித்தல், ஓதல், ஓதுவித்தல், கேட்பித்தல், கேட்டல். அப்போ 10 மடங்கு 10 மடங்கு பலன் கூடுது. அதை விட 10 மடங்கு எதுவா? சிந்தித்தல். அங்க போல இங்க போலன்னா கவலையே படக்கூடாது. அங்க போக முடியலையே, இன்னைக்கு திருவாதிரையே, தில்லைக்கு போனா எப்படி இருக்கும், ஆரூருக்கு போனா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு நம்ம ஒரு போதும் என்ன செய்யக்கூடாதான்? கவலைப்படக்கூடாது. ஒண்ணு தெரியுமா? சுவாமிக்கு எது பிடிக்காது அப்படின்னா கவலைப்படுறது பிடிக்காது. ஆமா, அதனாலதான் திலகவதி அம்மையார் கனவுல கவலை ஒளி நீ, ஏன் நீ கவலைப்படுற? கவலை ஒளி. முன்னமே அவன் தவம் இருந்து என்னை அடைய தவம் முயன்றவன் முனியாகி. என் சுவாமிக்கு பிடிக்காத ஒரு இதுனா கவலைப்படுறதுதான். ஏன்னா அவ்வளவு அவனா இருக்கிறான், நமக்கு கொடுக்கறதுக்கு அவ்வளோ இருக்கு. ஏற்கனவே சொல்லியாச்சு, நம்முடைய காலம் நியதிக்கு ஏற்றாற் போல, நல்வினை தீவினைக்கு ஏற்றாற் போல போகங்கள் கொடுக்கப்படுதுன்னு. அப்படியே அனுபவித்து கழிக்க வேண்டியதுதானே. பூசிக்க அவன் இருக்கான், எதுக்கு கவலைப்படுறோம்? ஏன் அதனாலதான் நிறைய இடங்கள்ல அது சொல்றாரு பெரிய புராணத்துல. பறவை நாச்சியார் திருவாரூர்ல ஒற்றியூர்ல இருந்து அந்த அம்மா விட்டு வரமாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு இங்க திருவாரூர்ல திருவிழா அவருக்கு நினைவுக்கு வர இங்க வர்றாங்க இல்லையா, இந்த அம்மா கோச்சுக்கிடுது. அது இவருக்கு கவலையா இருக்கு. என்னப்பா இப்படி அப்படின்னு சுவாமிகிட்ட கேட்கிறாரு. தியாகேசா, பேர் தியாகேசன், நீ இப்படி செய்றியே அப்படின்றாரு. கவலை ஒளி, உனக்காக நான் தூது போறேன். ஏன் ஒரு நாளுக்கு 2 நாள் போனாரே அந்த வீதியில. கவலை ஒளின்னு சொல்லக்கூடியவர் நம்ம சுவாமி மட்டும்தாங்க. அது மாதிரி அஞ்சேல் என்று சொல்லக்கூடியவன் ஆவடுதுறை உள்ளானே. அஞ்சேல்னு சொல்லக்கூடிய பெருமான் நம்ம பெருமான் தான். ஏன் எதற்கு அஞ்சக்கூடாது? அஞ்சேல். அப்போ எதற்கு அஞ்சக்கூடாதுன்னா யாருக்கு அஞ்சணும்னு மணிவாசகர் காட்டிட்டார் இல்லையா? 10 பாட்டுல காட்டுறாரு. நீ அஞ்சாம இரு, ஆனா இதை பார்த்தா பயப்படு. நெற்றியில் திருநீர் இல்லாதவரை கண்ட அம்மனான் அஞ்சுமாறே, அன்பு இல்லாதவர்களை கண்டால் அம்மனான் அஞ்சுமாறே, இந்த மெய்ப்பொருள் பற்றி அறிவு இல்லாதவரை கண்டால் அம்மனான் அஞ்சுமாறே. அப்ப எதுக்கு அஞ்சணும், எதுக்கு அஞ்சக்கூடாது? ஏன் பெருமானை போற்றி பாடுவதும் புகழ்வதிலையும் அச்சம் இருக்கக்கூடாது. இதுக்கெல்லாம் அஞ்சணும். ஏன் அப்படி நமக்கு பட்டியலா போட்டு காட்டுறாங்க அருளாளர்கள். சரி, எனவே அப்படி ஊனமில்லா கண்மங்கள், தவம், செவங்கள், தியானம் ஒன்றுக்கு ஒன்று உயரும். ஒன்றுக்கு ஒன்று உயரும். சரியை செய்கின்ற பயன், அதை விட 10 மடங்கு கிரியை செய்வதனால் பயன், அதை விட 10 மடங்கு யோகத்தில் செய்வதால் பயன், அதை விட 10 மடங்கு ஞான பூசை. இப்படி ஒவ்வொன்றா 10ன்னு கூட நான் சொல்றேன், 100 மடங்குன்னு ஒரு பாட்டுல காட்டுறாரு. இப்படிலாம் காட்டுறாங்க. எனவே அந்த ஒன்றுக்கு ஒன்று உயரும். இவை ஊட்டுவது யோகம். ஆனவையான மேலான ஞானத்தால் அரணை அர்ச்சிப்பர் வீடு எய்த அறிந்தோர். இப்படி நினைந்து உணர்ந்து அரணை அர்ச்சிப்பவர்கள்
வீடு எய்த அறிந்தவர்கள். வீடு எய்துவார்கள்னு முடிக்கல அருணந்தி சிவம். வீடு எய்துவார்கள் அப்படின்னு முடிச்சிருந்தா சரி இதெல்லாம் செஞ்சா வீடுக்கு போலாம் போல அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்படியெல்லாம் உணர்ந்தவர்கள் இப்படியெல்லாம் செய்தா அந்த வீடு உண்டு என்பதை அறிந்திருக்கிறவர்கள் மட்டும்தான் இதை செய்ய முடியும்னு சொல்றாரு. ஆக இங்க நம்முடைய அருள்நெறி திருக்கூட்டத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மட்டும்தான் இவர்கள் தான் அறிந்தவர்கள். அப்படிதானையா? ஆமா, அறிந்ததுனால தானே இப்ப கேட்கறதுக்கே நமக்கு கேட்டல் தவம். இது எத்தனை மடங்கு? 3 மடங்கு கூட. ஓதல் ஓதுவித்தல் கேட்பித்தலை விட கேட்டல் கூட. கேட்டல் தவத்தை உடையவர்கள் அறிந்தோர், வீடு எய்த அறிந்தவர்கள். எனவே உங்களை நான் வணங்கிக்கிறேன். வீடு எய்த அறிந்தவர்கள் என்று இதை சொல்றார். இப்போ அவர்கள் செய்கின்ற சரியை, இப்போ கிரியை பார்த்தாச்சு, சரியை பாட்டுக்கு வாங்க. 98 மூடி உள்ள வச்சுட்டாங்க, அம்மா பாடத்தை முடிச்சுட்டாங்க போல. இன்னைக்கு நிறைவு நாள், பாட்டே இல்லை, நம்ம எதுக்கு மூடி உள்ள வச்சிருவோம்? இன்னும் 2 பாட்டு இருக்குமா? சரி. அவர் செய்யும் கிரியை தொண்டர்கள் தாமும், தொண்டர்கள் தாமும் வானோர் தொழும் திருமேனி தானும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டு. வானோர் தொழும் திருமேனி தானும் அண்டரும் கண்டிலாத அண்ணலே என வணங்கி, அண்ணலே என வணங்கி வெண் தரளங்கள் சிந்த விழி மொழி குறை மெய்யே கண்டுகொண்டு இருப்பர் ஞானக்கடல், ஞானக்கடல் அமுது அருந்தினோரே. இதுல முதல்ல ஒன்று சொல்றாரு பாருங்க. தொண்டர்கள் தாமும் சிவஞானியர்கள், சிவனடியார்கள் என்று போற்றப்படுபவர்கள், சிவபெருமானை மட்டும், சிவபெருமான் அன்றி பொருள் பார்த்திராதவர்கள், நேயம் சிவன் ஒன்றே என்று நினைந்திருப்பவர்கள், அவர்கள், அதை முதல்ல வச்சிட்டாரு. அவர்கள் தாமும், அவர்கள் எந்த நிலையிலும் பூசித்து கொண்டு இருப்பவர்கள், அதை முதல்ல சொல்லியாச்சு. அடுத்து பாருங்க, வானோர் தொறும் திருமேனிதானும். இந்த வானவர்கள், வானவர்கள்னா தேவர்கள், இந்திரன், பிரம்மா, விஷ்ணு, இது போன்ற அங்க இருக்கக்கூடியவர்கள் இல்லையா? அந்த இயக்கர், கிண்ணறர், இந்த எத்தனையோ பேர் இல்லையா? அந்த உலகத்துல இருக்கக்கூடியவர்கள் சிவபூசை செய்வதற்கு அவர்களுக்கு பூமியின் கண் அல்லது மற்றைய இடம் கூடாது. ஆகையால் அவர்களுக்கு பூசிப்பதற்கு இடம் எதுதானா? இந்த பூமி தானா? வானோர் தொழும் திருமேனி தானும் அண்டரும் கண்டிலாத அண்ணல். அண்டர்கள், அந்த வானவர்களுக்கு அங்க பூசை கிடையாது, திருமேனி அங்க கிடையாது. அவர்கள் அண்ணலை பூசை செய்யணும்னா இங்க வந்துதான் ஆகணும், வந்துதான் ஆகணும். ஆக பூசை எங்கதான்? மண்ணுலகத்துல மட்டும்தான். கீழுலகத்துல அது தேவையில்லை, அவங்க அதை ஏன் அது வேண்டியதில்லை. மண்ணுலக அதை தான் இங்க பதிவு செய்கிறார். வானோர் தொழும் திருமேனி தானும் அண்டரும் கண்டிலாத, வானவர்கள் அவர்களுடைய உலகத்தில் கண்டிராத திருமேனி அண்ணலே என்று பூசை செய்ய என வணங்கி, அவர்கள் பூசிப்பதற்கு, அவர்கள் அனுபவித்து கொண்டிருப்பது அவர்கள் செய்த பசு புண்ணியத்திற்காக மட்டுமே. அவர்கள் செய்த பசு புண்ணியம் இல்லையா? அவர்கள் செய்த தவம் அப்படிப்பட்டது. பதத்திற்கென்றே தவம் உடையவர்கள். இந்த பதம் நமக்கு நிலைத்திருக்க வேண்டும்னே தவம் இருப்பாங்க. அந்த பிரம்மா காத்தல் தொழில், அந்த படைத்தல் தொழிலை நான் செய்ய, எப்போதும் நான் தான் செய்யணும்னு. அதனாலதான் எத்தனையோ பிரம்மர்கள், எத்தனையோ திருமால், நாரணன், எத்தனையோ உருத்திரன், 100 கோடி எவ்வளவோ இருக்கு, இந்திரன், எத்தனையோ இந்திரன். ஒரு இந்திரன் கிடையாதுங்க, ஒரு பிரம்மா கிடையாது. அவர்கள் சித்தியார் தான் ரொம்ப அருமையா காட்டும். பிறப்பர் இறப்பர் மேல் வினையும் செய்வர். வினை செய்யறதுனால தான் நம்ம மீண்டும் மீண்டும் பிறந்து இறக்குறாங்க இல்லையா? ஏன் வினை செய்யறாங்க? தற்போதத்தால் வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வந்து தன்னை வாழ்த்த வேண்டி தவம் இருந்தவர்கள். எல்லோரும் தன்னை வந்து வணங்கணும்னு தவம் இருக்கிறான். நம்ம அருளாளர்கள் அப்படி இல்லை.
என்ன வேணாலும் ஆளவாய் சொக்கன் என்னுள் இருக்கவே இல்லையா, அவன் இருக்கான், நமக்கு என்ன கவலை இல்லையா. அந்த மருகல் திருமருகல்ல பாம்பு கடித்து இறந்துபட்ட வணிகனை உயிர்ப்பு எய்தியதும் இல்லையா, அந்த அப்பூதி அடிகள் மகன் திருநாவுக்கரசு பெருமான் அந்த மூத்த திருநாவுக்கரசை அரவு தீண்டி அவரை பிழைக்க வைத்ததும், இதெல்லாம் அவர்களுடைய என்னது அவர்களுடைய செயலா எதையும் செய்யல. பெருமானு உடனே பதியந்த காலனை பிள்ளை தர சொல்லுன்னு தான் படிச்சார், அந்த முதலை விழுங்கிய பாலகனை இல்லையா. ஆக இவர்கள் பூசிக்கணும்னா இங்கதான் வரணும், வேற நோ பிளேஸ் டு பூஜை இல்லை, பூஜை பண்றதுக்கு இடமே கிடையாது. இப்ப சொல்லுங்க, நாமெல்லாம் நல்லா இருக்கோமா இல்லையா? நாம வாழ்றது பெருவாழ்வா இல்லையா? பெருவாழ்வு. அவனை நினைக்கிறதே பெருவாழ்வு, நினைந்து நீர் அணிவதே பெருவாழ்வு, பூசிப்பது பெருவாழ்வு இல்லையா. அவர்கள்லாம் தேடியும் காண முடியாத அண்ணலே, அதான் சொல்றாரு, அங்க ஒரு ஏகாரம் போடுறாரு பாருங்க, அண்ணலே என வணங்கி வெண் தரளங்கள் சிந்த. அப்படி தேடி கண்டிலாத பெருமானை இந்த ஞானியர்கள் பூசிக்கின்றார்கள். சரியே இல்லை. இப்போ எங்கேயுமே நம்ம இது பார்க்கல. ஞான யோகத்துல எப்படி வழிபாடு செய்தார்கள் பார்த்தோம், கிரியை அவர்களுக்கு எப்படி இருந்தது, 5 சுத்தியை அவர்கள் எப்படி செய்தார்கள், சரியே இல்லை. அவர்கள் இருப்பாங்க, எந்த நிலையில அமர்ந்திருந்தாலும் கண் மட்டும் எப்படி இருக்குமா, முத்து போன்ற கண்ணீரை கொட்டிக்கொண்டே இருக்குமா. ஏன் நம்மளை மாதிரி இப்படி பூசிக்கிறது எப்படி, அதெல்லாம் அவங்களுக்கு இல்லை. இது அவர்கள் செய்கின்ற சரியை எப்படி அமைது பாருங்க. வெண் தரளங்கள் சிந்த, வெண் தரளங்கள் வெண்மையான முத்துக்கள் போல அவர்களுடைய கண்ணீரில் எந்தவாறும். அதனாலதான் உளவாரப்படையா அந்த மலவார பொழிந்த கன்னியா மாதவ சிவஞான சுவாமிகள் சொல்றாரு, அப்பர் சுவாமிக்கு அடையாளம் எது அப்படின்னா உளவாரமும் கண்ணீரும் இல்லையா. அந்த கண்ணீர் எப்படி இருக்குமா, பொழிந்த வண்ணமாகவே இருக்குமா. அப்படி இருக்கிறவங்க, அதுவே அவர்களுக்கு சரியையாம், அது அவர்களுக்கு சரியையாம் ஏன் அவர்களுக்கு அப்படி சரியாக அமைந்து சிந்த விழிமொழி குறைய குளற மொழி குளற குளன்றுச்சு எனக்கும். மொழி குளற ஏன் அவர்களுக்கு வார்த்தையே வராது. ஏன் மொழி குளற மெய்யே கண்டு கொண்டிருப்பவர்கள், மெய்யே அவர் உடம்ப இல்லைங்க, அந்த மெய்ப்பொருளையே கண்டு கொண்டு இருப்பார்கள். ஞான கடல் அமுது அருந்தினோர்களே, அந்த ஞான கடல் சிவபெருமான் தருகின்ற அமுதினை அருந்திக் கொண்டே இருப்பார்களாம். ஏன் கொஞ்சம் நமக்கும் காட்டினா நம்மளும் பிடிச்சிக்கலாம். ஏன் அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதானே பிடிக்க முடியும். ஏன் ஐயா, சரி அப்படி இருக்கு. ஆக இவர்களுடைய கிரியை ஞான கடலில் அழுந்த சிவானந்த அமிர்தத்தை பருகிய இந்த சீவமுக்தர்கள் என்று போற்றப்படுகின்ற சிவன் அடியார்கள் சிவலிங்கம் முதலாகிய திருமேனிகளிலேயும் சிவமென்றே கண்டு வணங்கி கொண்டிருப்பார்கள். அப்ப சிவலிங்க திருமேனியில் சிவபெருமான் எழுந்து அருள் புரிவதை இவர்கள் விளங்கி நிற்பார்கள். நாம திருமேனியை கண்டு வழிபாடு செய்கின்றோம், அது அவனுக்கு அடையாளம், குறி. அந்த அடையாளத்தில் அவன் இருந்து அருளுவதை உணர்வார்கள் இவர்கள். அந்த திருமேனியில் நின்று பெருமான் அருள்கின்றதை உணர்ந்து இருப்பார்கள். அப்படி உணர்கின்ற பொழுதுதான் கண்களில் அந்த ஆனந்த அருவி சொரிய தழுதழுப்ப ஏன் மெய்தான் விதிர்த்து அப்படின்னு பாடுறாருல மணிவாசக பெருமான். உன் விரையார் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன்.
கண்டுகொள்ளே அப்படின்னு மணிவாச பெருமான் படிக்கிறார். மெய்தான் விதிர் விதிர்த்து, மெய்தான் விதிர் விதிர்த்து. எனவே அவர்களுடைய அந்த ஞானத்தில் சரியை என்பது, அவர்கள் அந்த சிவானந்தத்தை மொண்டு மொண்டு அருந்திக் கொண்டு இருக்கின்ற அவர்களே அடியார்களிடத்து சிவத்தை கண்டு வழிபாடு செய்வார்கள். சிவலிங்க திருமேனியில் சிவபெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய திறத்தை எண்ணி வழிபாடு செய்வார்கள். அதோடு மட்டுமல்லாமல் தூளலிங்கங்களாக போற்றப்படுகின்ற தூளலிங்கம், எதெல்லாம் தூளலிங்கம்? கோவில், கோபுரம், சாத்திர நூல்கள், தோத்திர நூல்கள். ஆமா, இதெல்லாம் பூசை பெட்டகம், பூசிக்க வேண்டிய பொருள்கள். இது தூளலிங்கம். ஒவ்வொரு முறையும் சாத்திர நூலை தொடரும்போது சிவபெருமான தொட்டுக்கிட்டு இருக்கோம். தூளலிங்கம் என்பதை அவர்கள் உணர்ந்து இருந்தார்கள். அது அவர்களுடைய சரியை வழிபாடு. சரியை. எனவேதான் சாத்திர நூல் ஆசிரியர்கள் நிறைய மேற்கோள், திருவாசகத்தையும் அப்பர் சுவாமி தேவாரத்தை நிறைய நீங்க பார்ப்பீங்க. பாடியத்துலலாம் முழுக்க திருவாசகத்தை எத்தனையோ இடங்கள்ல காட்டி அமைத்திருக்கின்றார் என்று நாம பார்க்கின்றோம். ஆக இது அவர்களுடைய சரியை. அப்படி இருக்கின்ற அவர்கள் அந்த தூள திருமேனிகளை கண்டு வழிபாடு செய்கின்ற பொழுது அவர்களுடைய கண்கள் அருவி போல கண்ணீர் சொரிய, நா தழுதழுப்ப, உரை தடுமாற அந்த ஆனந்த வெள்ளத்துள் அழுந்தி கிடப்பார்கள். இது அவர்கள் அந்நிலையில் செய்கின்ற சரியை வழிபாடு. சரீரத்தால இப்படித்தானே செய்ய முடியுது. சரீரத்துல அவங்களுக்கு உரை ஒன்றும் இல்லை. நம்ம ஒன்று அமர்ந்து பூசை பண்றது இதெல்லாம் இல்லை. கண்ணீர், அவர்கள் விடுகின்ற கண்ணீர் தார தாரையா கொட்டுறாங்களாம். மெய்தான் விதிர்ந்து அப்பா. எனவே அப்படி இருக்கக்கூடிய அந்த சிவஞானியர்களினுடைய நிலை இது அணைந்தோர்கள் தன்மை என்று அதை சொல்லி நிறைவு செய்கின்றார். இந்த நூலினுடைய கருத்து, நூல் கருத்து: நிலவு உலகாயம் ஆதி நிகழ் சிவாத்துவித தத்துவம் குலவினர் அளவலா கொள்கை அது ஆகி. இது முதல்ல சொன்னார் இல்லையா, புறச்சமயத்தவர்க்கு இருளாய், அகச்சமயத்தவர்க்கு ஒளியாய். அந்த தன்மையை இங்க திரும்பவும் நினைவுபடுத்தி அதை காட்டுறார். புறச்சமயம், அகப்புறச்சமயம், அகச்சமயம், இவர்களெல்லாம் சொல்லுகின்ற அந்த கருத்து இல்லையா, அந்த கொள்கை அதாகி வேதத்தலை தரு பொருளாய், இன்பாய் தாவில் சத்காரியத்தாய், மலைவு அற உணர்வாய். இந்த புறச்சமயத்து கருத்துக்களை எல்லாம் நீக்கி இல்லையா, இந்த அகப்புற சமயத்தவர்கள் சொல்லுகின்ற ஒரு சில கருத்துக்களுக்கு உடன்பாடாகி, இதான் சைவ சித்தாந்தத்துக்குரிய சிறப்பே இதுதான். அவர்கள் சொல்லுகின்ற கருத்தை எல்லாம் எடுத்து அவர்களுடைய வார்த்தையிலே அவர்களை மறுத்து இப்ப அவர்களும் ஓமை காட்டுவாங்க. அந்த ஓமைகளில் இருந்தெல்லாம் அதை அப்படியே அவர்கள், இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, பேய் பிடித்தவன் போல அவர்களுடைய அறிவு. அப்போ பேய்னா அந்த தன்மை இல்லையா, சிவமாம் தன்மை பெறுதலை பேய் பிடித்தல் போலன்னு அவங்க சொல்றாங்க. அதற்கு நம்ம என்ன மறுக்கிறோம்? அப்போ பேய் பிடித்தவன் ஊமையாகவோ குருடாகவோ முடமுடையவனாக இருந்தா அந்த பேய் நல்ல பேய் தானே. அப்ப அந்த தன்மை இவனுக்கு வந்து இவனுடைய குற்றம் நீங்குமா அப்படின்னா நீங்காது, ஒருபோதும் நீங்காது அப்படின்னு மறுக்கிறது. அப்ப அவர்களுடைய கருத்தை வைத்துக்கொண்டே அவர்களை மறுத்து உண்மையை நிலைநிறுத்த செய்வது, அதுதான் நம்முடைய சைவ சித்தாந்தம். சாங்கியனும் சத்காரியவாதம் சொல்றான் இல்லையா, சத்காரியவாதம் இது போன்ற பல செய்திகளை அகப்புற சமயத்தவர்கள் சொல்லுகின்றது. அதை மறுத்து உண்மை அதுல இருக்கக்கூடிய மலைவுறு உணர்வாய், மயக்கத்தை அல்லது விபரீதத்தை, ஐயத்தை தருகின்ற பொருளை நீக்கி பெத்த முத்திகளில் மதித்தாம் அன்றே. அப்போ இந்த நிறைவாக சொல்லுகின்ற பொழுது இந்த நூல்களில் நான் என்ன இங்க சொல்ல வரேன்னு உமாபதி சிவம் இங்க நமக்கு காட்டுறார்.
அதுல பல சமய கருத்தையும் நம்ம ஏற்கனவே முதல்ல பார்த்துட்டோம் இல்லையா? இதை முழுக்க சொல்லி இந்த உலகாயுதம் முதல் சிவாத்துவித சைவம், அப்போ முதல்ல புறப்புற சமயத்துல முதல்ல இருந்தவன் உலகாயுதம், அதே போல அகச்சமயத்துல நிறைவா இருக்கிறவை சிவாத்துவித சைவர் இல்லையா? அப்போ இந்த இடையில இருக்கக்கூடிய அத்தனை பேர்கள் கொண்டாடப்பட்டுகின்ற கோட்பாடுகளை உடையதாய் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஐயங்களை நீக்கி நம்முடைய கருத்தை உடையதாய், வேதாந்தமாகிய உபநிடதங்களின் உண்மை பொருளாய். வேதாந்தம் சொல்லுகின்ற உபநிடதங்கள், அங்கே கிரியை மட்டும் இருக்கு இல்லையா? அதுல சொல்லப்பட்ட உபநிடதங்கள், அந்த உபநிடதங்கள் அதனுடைய உண்மை பொருளாய், உபநிடதங்கள் காட்டுகின்ற உண்மை பொருளாய் இருப்பது பேரின்பத்தை விளைவிப்பதாய். இப்படி பொருள்களினுடைய தன்மைகள் எல்லாம் அடக்கி கொண்டு தாம் ஒரு தனித்துவம். சித்தாந்தம்ங்கிறது என்னது? சித்த அந்தம், முடிந்த முடிவு உடையதாக. இதுக்கு மேல ஒரு கருத்து எங்கேயுமே கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சைவ சித்தாந்தம் தான் முடிந்த முடிவு. ஏன் அப்படின்னா இத்தனை சமயத்தவர்களுக்கு இருக்கக்கூடிய மலைவு நீக்கி உபநிடத்தின் உள்ள பொருளை கொண்டு அதுல இருக்க சாராம்சத்தையும் எடுத்துக்கொண்டு அந்த பேரின்பத்தை விளைவிப்பதாய். இதெல்லாம் கொள்வதனால என்ன கிடைக்கின்றது? நிறைந்த பயனாக ஆன்மாக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பயன், ஆன்ம லாபம் என்று உமாபதி சிவாச்சாரியார் போற்றுகின்ற பயன், பேரின்பத்தை விளைவிப்பதாய், சத்காரிய இயல்பு கூறுவதாய். இந்த சத்காரியம் நமக்கு ஏற்கனவே அறிந்த வார்த்தை தான். சத்காரியம் அப்படின்னா என்ன பொருள்? சத்துனா உள்ள பொருள், காரியம்னா தோன்றுவது, காரியப்படுவது. உள்ளது தோன்றும், அல்லது வரவே வராது. இந்த ஒண்ணு இருந்தாவே போதும். சத்காரியம் நாம் சொல்லுவது இதுதான் இல்லையா? சத்காரியம் எப்பவுமே உள்ளதுதான் வரும். ஏற்கனவே சஞ்சிதத்துல உள்ளதுதான் எதுல வரும்? பிராரத்தமா வரும் இல்லையா? உள்ளதுதான் வரும். நமக்கு உள்ளதையே அனுபவிக்க முடியல இல்லையா? அப்புறம் எப்படி அடுத்தவன் வினையிலாம நம்ம அனுபவிக்க முடியும்? நமக்கு உள்ளதுதான் பிராரத்தமா வரும். அது இங்க உள்ள பொருள் வரும். சத்காரியம் தோன்றிய திரியே ஒடுங்கி மலத்து உளதாம். ஏற்கனவே அந்த ஆன்மாக்கள் மலத்தில் உள்ள காரணத்தினாலே அடுத்த உற்பவம் உளதாம்ங்கிறார் இல்லையா? அப்போ காரண காரியங்களோடு ஒவ்வொன்றும் நிகழ்வது. எந்த ஒரு காரியமும் அதனதன் காரணத்தின் வழி நிகழ்வது என்பதனை இங்க அதாவது நம்ம சத்காரியம் இதெல்லாம் அதோட தொடர்புடைய கருத்து தான். ஏன் உள்ளது தோன்றும் அல்லது வாராது. இப்ப கண்ணுக்குட்டி இருக்கு, அதுக்குள்ள சின்னதா இருக்கு, பிறந்தப்போ அதுக்கு 2 கொம்போடையா பறக்குது இல்ல. அப்போ அந்த 2 கொம்புகள் வருகின்ற தன்மை அதனிடத்தில் உண்டு. அது வருகின்ற நேரத்துல வெளிவரும். ஆனா முயலுக்கு கொம்பு உண்டா? அது ஒரு காலமும் இல்லை. எனவே அது வளர்ந்தாலும் ஒரு காலமும் அது வராது. அது உள்ள தோன்றும் அல்லது வாராது. காரணத்தில் உள்ளது காரியப்படும், காரணத்துல இல்லைன்னா இல்லை. ஏன் மாமர விதையில மாமரம் மட்டும்தான் வரும். ஏன் அந்த மரத்து விதையில வேற எதுவும் வருமானா வராது. அதான் சத்காரியம். அதான் இங்க சொல்றாரு, சத்காரிய இயல்பு கூறுவதாய். சத்காரிய இயல்பு சைவ சித்தாந்தம் மட்டும்தான் இந்த கருத்துல சொல்லுது. சாங்கியன் அப்படி சொல்லல. இல்லத இன்மை பொருள்ங்கிறான். நாம இன்மைன்னு ஒரு பொருளே கிடையாது. இன்மைனா அது எப்படி இருக்கும் இல்லையா? இன்மை பொருள்னு சொன்னா அது எப்படி இருக்கும் இல்லையா என்று நாம அவர்களை மறுத்து இந்த சத்காரியத்தை இயல்பை சைவ சித்தாந்தம் கொள்ளுகின்றது. மலைவெற்றி இருக்கும் சைவ சித்தாந்த உணர்வால் இப்படி மலைவு இல்லாமல், மயக்கம் இல்லாமல் இல்லையா, எந்த ஒரு ஐயமும் இல்லாமல் சொல்லப்பட்ட சைவ சித்தாந்த உணர்வால் பெத்த முத்தி நிலைகளை இந்த நூலில் யாம் சொன்னோம் என்று உமாபதி சிவம் சொல்றார். இந்த சிவஞான போதத்துல சொல்லப்பட்டதும் அதற்கு விரிவுரையாக சித்தியார்ல அருணந்தி சிவாச்சாரியார் சொல்லப்பட்டதும் இந்த கருத்தின் அடிப்படையில் என்று நினைந்து அவர்கள் சொன்ன சிவஞான போதத்துல சொன்னதை கொஞ்சம் விரித்தும்
அதே சமயத்துல அருணந்தி சிவாச்சாரியார் சொன்ன கருத்துல சுருக்கம் இல்லை, பாடல்கள் எண்ணிக்கையில தான் சுருக்கம். ஆனா கருத்து அப்படியே தான். இப்ப யோசிச்சு பாருங்க, முதல்ல நம்ம என்ன படிச்சோம்? பதிபசு பாச இலக்கணம், அப்புறம் அந்த பசுவினுடைய இலக்கணத்தை சொல்லுகின்ற பொழுது அது கருவிகளோடு கூடி இருக்கின்ற பெத்த நிலை, கட்டுநிலை. அந்த கட்டுநிலையில் அது கருவிகளோடு கூடி என்ன உறும்? அவத்தை உறும். அப்போ அவத்தை நிலைகள், அவத்தை நிலைகளிலிருந்து நீங்கி அந்த குருநாதருடைய உபதேசத்தால் அந்த தசகாரியம் என்கின்ற 10 படிமுறைகளில் சரியை கிரிய யோக தவத்தை செய்து அப்புறம் உபதேசத்தை பெற்ற அளவில் கேட்டு சிந்தித்து தெளிந்து நிட்டை கூடுகின்ற முக்தி நிலை. அப்போ பெத்த நிலையிலிருந்து முக்தி நிலைக்கு வருகின்ற வரைக்கும் உள்ள இயல்பினை ஐயம் திரிவு இல்லாமல் படிப்பவர்களுக்கு மலைவு இல்லாமல் யான் இந்த நூலை அமைத்திருக்கின்றேன் என்று உமாபதி சிவாச்சாரியார் நூல் கருத்து வைக்கின்றார். நூல் கருத்து, இந்த நூல்ல இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன்பா அப்படின்னு அது சொல்றார். சுருக்கமா சொன்னோம்னா பெத்த நிலையிலிருந்து கட்டுநிலை, ஏன் பெத்த நிலை சொல்லி முத்தி நிலை, மன்னிக்கணும், சுத்த நிலை, ஏன் இரண்டுக்கு உள்ள அந்த எப்படி இந்த ஆன்மா வரும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். அது எப்படி சொல்லியிருக்கின்றேன்? மலைவு இல்லாமல் சைவ சித்தாந்த வழி நின்று அதிலிருந்து மாறாது இந்த நூலை அமைத்திருக்கின்றேன் என்று சொல்லி உமாபதி சிவம் இதனை நிறைவு செய்கின்றார். இதுல 100வது பாட்டு பாருங்க. நூல் உபதேசிக்கும் முறை, இந்த நூலை எப்படி உபதேசிக்கணும்னு 100வது பாட்டுல வச்சா இல்லையா? நூலெல்லாம் முடிச்ச பிறகு இல்லையா எப்படி உபதேசிக்கணும்னு இப்ப சொல்றார். நாமளும் ஊருக்கு போற நேரத்துல சரி அழகா சொல்றாரு பாருங்க. திருவருள் கொடுத்து, தீக்கையாகிய திருவருளை கொடுத்து. இங்க திருவருள்ங்கிறது என்னது? திருவருள் கொடுத்துங்கிறாரு இல்லையா? கொடுத்து அப்படின்னு சொல்றதுல இருந்தே என்ன வரணும்? குருநாதர் மூலமாக அந்த அருளை இந்த ஆன்மாவிடத்து பதிவு செய்து, அப்ப குருநாதரிடத்து மூலமாக ஆன்மாவிடத்து திருவருளை பதிவு செய்யணும்னா அது தீக்கை. ஏன் அப்ப தீக்கைனா என்னன்னு புரிஞ்சிருச்சா? திருவருளுக்குள்ளே இருக்கிறோம், அந்த திருவருளை உணராது இருக்கின்றோம். அப்படி உணராது இருக்கின்ற காரணத்தினால சுவாமி குருநாதரா வந்து இந்தாப்பா நீ பெற்றுக்கொள் என்று கொடுக்கிறாராம். அது தீக்கை. கொடுத்து மற்ற இச்சிவப்பிரகாச நன்னூல், இந்த பிரகாசமாகிய நன்னூல் விரிவது தெளியும் ஆற்றால் சுருங்கியும் அடங்கியிருக்கும் பொருள்களை ஐயம் திரிவு இல்லாமல் விரித்து விளம்பிய ஏது நோக்கி, ஏதுனா என்னது? காரணம். விளம்பிய ஏது நோக்கி சொல்லப்பட்ட காரணத்தின் மூலமாக பெருகிய உவமை 4 பெற்றி, பெருகிய உவமை, இங்க 4 உவமையை நமக்கு இங்க சொல்றார். எப்படி இந்த நூலை அமைச்சிருக்கிறாருங்கிறதையும் அந்த உபதேசிக்கின்ற முறைமையும். அது வினை உவமை, பயன் உவமை, மெய் உவமை, உரு உவமை. இந்த 4 உவமை, உவமைகள் 4. அத இத சொல்றாரு பாருங்க. வினை உவமை, வினை உவமை என்பது தொழில் காரணமாக சொல்லப்படுவது. புலி போல பாய்ந்தான் அப்படின்னா புலி மாதிரி பாய்ந்தான்ங்கிறது தொழில். அப்படி தொழிலுக்கு சொல்லக்கூடிய உவமை, அந்த உவமையோடும் பயன் உவமை, பயன் மாறி என்ன பெய்தான், மாறி அது அந்த மலை போல கொடுத்தான் அப்படின்னா என்ன பொருள்? பயன் பெறுகின்றது, அது பயன் உவமை. அடுத்து அந்த மெய் உவமை, இது அந்த வடிவத்தை காட்டுவது. நுண்ணிடை, நுண்ணிடை தன்னோடும் எத்துக்கு இங்கிருந்தாய் எம்பெருமானீரே, நுடுகு நுண்ணிடை இல்லையா? அந்த துடி போல இடையை வைத்து அம்மையோட நீ எத்துக்கு பாய்ங்க உட்காந்துருக்கிற காவல் காக்காம, அந்த பாண்டி கொடுமுடி, கொடுமுடி தானம்மா அது, கொடுகு வெஞ்சிலை, முருகன் பூண்டி மா நகர்வாய், எத்துக்கு இங்கு இருந்தாய் எம்பிரானீரேன்னு பாடுவார். ஏன் அது உருவத்துக்கு சொல்லக்கூடிய உவமை. அடுத்து உருவு உவமை, கார்குழல், அந்த உருவத்திற்கு உருவத்தை உவமையாக அதை காட்டுவது. இப்படி 4 உவமை
பெற்றின் நிறுவி, அந்த உவமை கொண்டு இந்த நிலைகளை நிறுவி, இல்லையா, பெத்த நிலை கட்டு முத்தி நிலை என்பதற்கு இந்த உவமை கொண்டு நான் நிறுவி, பின் முன் தரும் மலைவு ஒளிய, பின் முன்பு, முன்பும் பின்பும், இல்லையா, இதை கற்பதற்கு முன்பா இருக்கக்கூடிய ஐயத்தையும் கற்ற பிறகு இருக்கக்கூடிய ஐயத்தையும், நமக்கு ஐயமே வராதுங்க, இல்லையா? அப்படியா? கற்க தான் வரும் ஐயம், இல்லையா? கற்பதற்கு முன்பும் பின்பும் வருகின்ற ஐயத்தை, அதை தான் ஐயா சொல்லுவாங்க சிங்க நோக்கு. முன்னாடியும் பார்க்கணும் பின்னாடியும் பார்க்கணும் நூலை, இல்லையா? அப்படின்னு அத ஒரு நூல் கற்கணும் அப்படின்னா முன்பும் பின்பும் படிக்கணும் அப்படின்னு அதுக்கு சொல்லுவாங்க. முன்பின் தரும் மலைவு ஒளிய, இங்க முன்பின் அந்த சித்தாந்தத்தை கற்க புகுவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய ஐயங்கள், கற்ற பிறகு வரக்கூடிய ஐயங்கள், மலைவு நீக்கி ஒளிய கொள்வோன் அவன் வாயில் சாற்றலாமே, அவன் செவியில் விழும்படி சாற்றலாமே. கூறப்படுகின்ற பொருள்களை ஆச்சாரியனிடத்து ஏதுக்களாலும் உவமைகளாலும் நிச்சயித்து மலைவர கொள்ளும் பரிபக்குவமுடைய மாணவனுக்கு, தீக்கையை பெற்ற அந்த மாணவனுக்கு இந்த நூலை எடுத்து இயம்பலாம் அப்படின்னு நூலை யாருக்கு சொல்லலாம்னு உமாபதி சிவம் நிறைவா ஒரு பாடலை வைக்கின்றார். இந்த அற்புதமான ஒரு பாடலோடு நம்முடைய சிவப்பிரகாசம் என்ற நூல் நாம திருவருளால் குருவருளாலும் நிறைவு செய்கின்றோம் என்று சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். வாழ்த்து பாடியது. திருச்சிற்றம்பலம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணெய் பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழித் தலைகமாதோ வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாதுயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அகப்பூசை சொல்லிடுவோம். ரெக்கார்டு க்ளோஸ் பண்ணு.